நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வானிலை மற்றும் காலநிலை. ஓகேங்களா? ஓகே. ஸோ நமக்கு லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பருவமழை மற்றும் மழைப்பொழிவு அப்படின்றத பார்த்தோம். அப்படிதானே? ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 பருவ காலங்கள் மட்டும் பார்த்தோம். குளிர்காலம், கோடை காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்டது, அது கூட உள்ளது. ஓகே. வானிலை என்பது குறுகிய காலமான ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு மாதமோ நடக்கக்கூடிய நிகழ்வை குறிப்பதாகும். ஓகே. அதாவது இது வந்து ஒரு நேரத்துக்கு நேரம், காலத்திற்கு காலம், இல்ல ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து மாறக்கூடியது. ஓகேவா? அப்போ பொதுவா சிம்பிளா ஆவச்சுக்கோங்க, வானிலை அப்படின்றது இதெல்லாம் விட்டுருங்க. வானிலை அப்படின்றது வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள நடக்கிற சேஞ்சஸ். வானிலை என்னது வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள நடக்கிற சேஞ்சஸ் நமக்கு வந்து என்ன சொல்றோம்? வானிலை அப்படின்னு சொல்றோம். அதாவது இன்னைக்கு வானம் எப்படி இருக்குது? காலையில மழை பெஞ்சு சாயங்காலம் வெயில் அடிக்குது. ஓகேங்களா? வானம் வந்து இன்னைக்கு பெரும்பாலும் மேகமூட்டமா காணப்பட்டுச்சு. இது வந்து வானிலை. ஓகேங்களா? இது வந்து என்னெல்லாம் இருக்கும்? அது வந்து வெப்பமா இருக்கலாம், அழுத்தமா இருக்கலாம், ஈரப்பதமா இருக்கலாம், மழை அலைவா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ காற்று திசையா இருக்கலாம், காற்றழுத்தமா இருக்கலாம். இதை வச்சு நம்ம வந்து சொல்றது. அப்போ சிம்பிளா நான் வைக்கணும்னா வானிலை அப்படின்றது வெதர் அப்படின்னு நம்ம சொல்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ காலையில எப்படி இருக்குது, சாயங்காலம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கம்பாரிசன். இதே இது காலநிலை அப்படின்றது கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளைமேட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பகுதியில நீண்ட காலத்திற்கான வானிலையில. ஓகேங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? வானிலை அப்படின்றது அன்னைக்கு ஒரு டே ஒரு 24 ஹவர்ஸ்ல உள்ள வானத்தோட நிலை. கிளைமேட் அப்படின்றது அப்படி கிடையாது, ஒரு குறிப்பிட்ட பகுதி. ஓகேங்களா? அதாவது எப்படி சொல்றதுன்னா இப்போ வந்து கிளைமேட் அப்படின்றப்ப நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம். இப்போ வந்து டிசம்பர் மாசம்னா பொதுவா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. நவம்பர் மாசம்னா பொதுவா நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மே மாசம் அப்படின்னாலே வெயில் பயங்கரமா இருக்கும், கோடை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம். ஓகேங்களா? அது வந்து நவம்பர் டு குறிப்பிட்ட காலம், அதே சேம் டைம் குறிப்பிட்ட இடம். ஓகேங்களா? குறிப்பிட்ட பகுதி. ஸோ குறிப்பிட்ட காலம் அப்படின்ற போது நவம்பர் மாசத்துல ஓகேவா இந்தியாவில் என்ன மாதிரி இருக்கும்? ஓகே. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட என்னது பகுதி. அப்போ ஒரு பகுதியின் நீண்ட காலத்திற்கான வானிலைகள். ஓகே. இதான் வந்து நமக்கு வந்து காலநிலை சொல்றோம். ஸோ அப்போ இது வந்து ஒரு லாங் டேர்ம். இப்போ நம்ம வந்து இதை வச்சு ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். 25 இயர்ஸ்க்கு முன்னால இந்த இடத்துல என்னவா இருக்குது? ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் அப்படின்றப்ப எந்த மாதிரி லாங் டேர்ம் பாத்தீங்கன்னா இப்போ 25 வருஷமா இந்த இடத்துல இந்தியாவுல மே மாசம் தான் வெயில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ திடீர்னு எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே உள்டாமா நடக்குது. ஏப்ரல் மேல கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய இடத்துல ஏப்ரல் மேல கடுமையா வந்து மழை பெய்யுது அப்படின்னா ஓகே. ஸோ அப்ப இது வந்து சேஞ்ச் ஆகுது. இது வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுறது. புரியுதா? ஓகே. எனக்கு வந்து இப்ப தெரியும் மே மாசம் வந்து கோடை காலம் தான் அப்படின்னு தெரியும். மே மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா காலையில வெயில் அடிக்கும், வெயில் இருக்கு தெரியும். திடீர்னு மழை பெய்யுது அப்படின்னா வானிலையில மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இது வந்து கிளைமேட் சேஞ்ச் கிடையாது. ஓகேங்களா? நம்ம பொதுவா சொல்லுவோம் கிளைமேட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன சொல்லலாம்னா மே மாசம் நீங்க இந்தியால இருக்கவங்க ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இங்கிலாந்துலயோ இல்ல வேற எங்கேயோ போயிட்டு அங்க உள்ள கிளைமேட் நீங்க கம்பேர் பண்ணி சொல்லலாம், இங்க கிளைமேட் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இல்லனா இந்த கிளைமேட் நல்லா இருக்குல்ல, நவம்பர் மாசம் கிளைமேட் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லாமே தவிர கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டு. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி வார்த்தை நம்ம வந்து ஒரு நாளைக்கு மாற்ற முடியாது. ஓகேங்களா? சோ வெதர் தான் நமக்கு வந்து ஒரு நாள்ல சேஞ்ச் ஆகக்கூடியது, காலையில இருக்கிறது. சோ இதான் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இங்க பாருங்க, இந்த இதுக்கு ஒரு சராசரி காலம் என்ன சொல்றாங்க? 30 to 35 ஆண்டுகள். ஓகேங்களா? ஸோ ஒரு 30 to 35 ஆண்டுகள் இந்த இடத்துல தொடர்ந்து இப்படிதான் இருக்குது. ஓகே. இப்ப இந்தியாவில் குறிப்பிட்ட மாதத்துல இந்த மாதிரியான சூழ்நிலை தான் நிலவுது.
அது கிட்டத்தட்ட 30 to 35 வருஷமா நிலவுது அப்படின்றத நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு இடத்தின் நிலையான சூழலை குறிக்கிறது. புரியுதா? இங்க கீ பாயிண்ட் என்ன, 24 ஹவர்ஸ்ல வானிலை அப்படின்றது ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு மாதமோ நடக்கக்கூடிய நிகழ்வு. ஓகேங்களா? அதை விட முக்கியமா வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள சேஞ்ச் ஆகுறது தான் நமக்கு வந்து வானிலை அப்படின்றது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வானிலை காலநிலை இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் முக்கியம். ஆக்சுவலா இதுவே வந்து ஒரு கொஸ்டின்ல வந்து கேட்டிருந்தாங்க, இந்த வித்தியாசங்களை வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட் அப்படின்ற வார்த்தை எந்த சொல்ல இருந்து பெறப்பட்டதுன்னா கிளைமோ அப்படின்ற ஒரு சொல்ல இருந்து பெறப்பட்டது. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க மொழி. கிளைமேட் அப்படின்றது கிளைமோ. ஓகே, ஸோ இது ஒரு கிரீக் வேர்டு, இதுல இருந்து பெறப்பட்டதான். ஸோ இந்த மாதிரியான எதுவும் சில டைம் கேட்டு வைக்கிறாங்க. ஸோ இதே பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து கிளைமோ அப்படின்றது எந்த மொழி சொல் அப்படின்றதும் கிரேக்க மொழி சொல். ஓகே, இதுக்கு வந்து தமிழ்ல மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய்வு கோணம் அப்படின்னு அர்த்தமாமா. சாய்வு கோணம். ஓகே, இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே ஓகே, ஸோ அடுத்தது முக்கியமானது வானிலை மற்றும் காலநிலையை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸுக்குள்ள நம்ம வந்து நெக்ஸ்ட் வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த வானிலையும் காலநிலையும் கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம், பூமி இருக்குது, சூரியன் இருக்குது இல்லையா? சென்ட்ரல்ல சூரியனை மையமா வச்சு பூமி சுத்தி வருது. பூமி தன்னைத்தான் சுத்துறதுனால என்ன வருது, இரவு பகல் ஏற்படுது. அதே மாதிரி பூமி வந்து பாத்தீங்கன்னா சூரியனை சுற்றி வர்றதுனால என்ன வருது, பருவ காலங்கள் வந்து ஏற்படுது. கரெக்டா? ஸோ அதை நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் தெளிவாக பார்த்தோம், எப்படி வந்து அந்த பருவ காலங்கள், கோடை காலம், குளிர்காலம், ஓகே, வசந்த காலம், இது எல்லாமே நமக்கு வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அது எந்தெந்த டைரக்ஷன்ல வரும்போது எந்த மாதிரி நடக்குது அப்படின்றத நம்ம வந்து விரிவாகவே பார்த்தோம். அப்படிதானே? ஸோ அப்போ சூரியனுடைய கதிர்கள் வந்து பூமி மேல எந்த மாதிரி விழுந்தோ அதை பொறுத்து நமக்கு வந்து இந்த சேஞ்சஸ்லாம் நமக்கு வந்து நடக்குது. ஓகேவா? அதாவது சூரியனுடைய ஒளி எவ்வளவு நேரம் படுது, எந்த சாய் கோணத்துல படுது அப்படிதானே? ஏற்கனவே நம்ம வந்து பார்த்ததுதான். ஈக்குவேட்டர் இங்க இருக்குது, இங்க வந்து கடகரேகை இருக்குது, இங்க வந்து மகர ரேகை இருக்குது. ஓகேங்களா? இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மகர ரேகையில சூரியன் இருக்கும்போது ஆஸ்திரேலியா இந்த பகுதியில் நமக்கு என்ன இருக்கும், கோடை காலமா இருக்கும். ஏன்னா இங்க வந்து வெயில் விழுது. அப்போ நமக்கு இந்தியா பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாய்வாட்டு, ஓகேவா, சூரியன் கதிர்கள் வந்து செங்குத்தா நமக்கு கிடைக்காது, ரொம்ப சாய்வா கிடைக்கும். ஸோ இதனால என்ன என்ன காலமாவது, இங்க குளிர்காலமாவது. ஸோ அப்போ இதனால என்ன வந்து ஒரு கிளைமேட் சேஞ்சே ஆகுது. கரெக்டா? ஸோ இந்தியா இருக்கக்கூடிய பகுதி இது. ஓகே, ஸோ கிளைமேட் சேஞ்சே ஆகுது. அப்போ சூரியனுடைய படுகோணம், சூரியன் எவ்வளவு நேரம் கிடைக்குது அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, சூரியன் இங்க இருக்கும்போது இந்த நார்தன் போல்ல ஒரு 6 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்காது, அதாவது 66 டிகிரிக்கு அப்புறம், இது 23 டிகிரி தானே? கரெக்டா? 23.5 டிகிரி. இது வந்து பாத்தீங்கன்னா 66 இருக்கும், 66.5 டிகிரி. இங்க வந்து 90 டிகிரி இருக்கும். ஸோ இந்த 60 to 90 இந்த ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து இங்க இருக்கும்போது ஒரு 6 மந்த்ஸுக்கு வந்து சூரிய ஒளியே கிடைக்காது. 6 மாசத்துக்கு ஃபுல்லாவே என்னவா இருக்கும், இருட்டாவே இருக்கும். ஓகேவா? இந்த பகுதிக்கு அப்புறம் இங்க எங்கேயுமே நமக்கு வந்து வெளிச்சமே இருக்காது. ஓகே, அப்போ அந்த சூரியனுடைய ஒளிப்படும் நேரம் ஒன்று இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி அதோடைய உயரம், அங்க இருக்கக்கூடிய நிலத்துடைய தன்மை. நிலத்தோட தன்மை அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நார்மல் லேண்டா இல்ல வந்து மலைப்பகுதியா? ஸோ மலைப்பகுதிக்கு போகும்போது அதே நமக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகும். கரெக்டா? ஓகே, ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா லாப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஹைட் போக போக கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு 6 டிகிரி வந்து கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கும். ஓகேவா? அதாவது நீங்க வந்து கடல் மட்டத்துல இருந்து, அதாவது தரை மட்டத்துல இருந்து கடல் மட்டத்துல இருந்து ஒவ்வொரு 1 கிலோமீட்டர் நீங்க போக போக என்ன ஆகும், 6 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை கம்மியாயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 150 மீட்டருக்கும் 1 டிகிரி சென்டிகிரேட் வந்து என்ன ஆகும், கம்மியாயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு 150 மீட்டருக்கும் 1 டிகிரி சென்டிகிரேட் நமக்கு வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து லேப் சைடு. அப்போ வந்து இது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த லேண்ட் இருக்கக்கூடிய இடம், ஓகேங்களா, மலை மேல இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். ஓகே, ஸோ காற்று அழுத்தம், நீரோட்டம் இதெல்லாம் பொறுத்து நமக்கு வந்து என்ன ஆகுது,
இந்த காலநிலையும் வானிலையும் நமக்கு வந்து மாறுது. ஓகே ஓகே. ஸோ இப்போ இதை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா நமக்கு வந்து வெப்பநிலை. மெயினா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை முதல் காரணம். ஓகே. ஸோ வெப்பநிலையில எப்படி நமக்கு வந்து இதெல்லாம் மாறுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெப்பநிலை என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். வெப்பநிலை, ரெண்டாவது வளிமண்டல அழுத்தம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காற்று. ஓகே. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். வெப்பநிலை அப்படின்னு பார்க்கும்போது புவி வெப்பமடைய செய்தலில் பல்வேறு செயல்பாடுகள் இருக்குது. என்னெல்லாம்? ஃபர்ஸ்ட் வந்து கதிர்வீச்சு, அப்புறம் வெப்ப கடத்தல், வெப்ப சலனம், அப்புறம் வெப்ப கிடை அசைவு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்ன என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு டேர்ம். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிட்டீங்க இல்லையா? 1 கிலோமீட்டருக்கு நமக்கு வந்து 6 டிகிரி சென்டிகிரேட் நமக்கு வந்து கம்மியாகும். ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே வந்து சில விஷயங்கள் எழுத இருக்குது. இதெல்லாம் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணது தான். ஓகே ஃபைன். ஸோ கதிர்வீச்சு நமக்கு தெரியும். என்னது? ரேடியேஷன் அப்படின்றது வேற ஒண்ணுமே இல்லை. நமக்கு இந்த கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. பூமி இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி போட்டா என்ன அர்த்தம்? நிலப்பரப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகே. இப்போ நமக்கு சூரியன் இருக்குது. சூரியன்ல இருந்து கதிர்கள் வந்து நமக்கு எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறுகிய அலைகளாட்டு நமக்கு வரும். ஓகே. சூரியன்ல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குறுகிய அலைகளா ஷார்ட் வேவ்ஸா நமக்கு வந்து பூமியை நோக்கி வரும். ஸோ இங்க இருந்து நமக்கு வந்து ஷார்ட் வேவ்ஸா வரும். அதாவது குறுகிய அலைகள். அந்த அலைநீளம் வந்து கம்மியா இருக்கும். அதான் வந்து ஷார்ட் வேவ்ஸ் அப்படின்றது. ஓகேவா? அலைநீளம் நமக்கு வந்து கம்மியா இருக்கும். ஒன்ஸ் இங்க பட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாங் வேவ்ஸா நமக்கு வந்து வரும். ஓகேவா? ஓகே. ஸோ திருப்பி போகும்போது எப்படி போகும்னா லாங் வேவ்ஸா நமக்கு வந்து போகும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம ரேடியேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நமக்கு வந்து அமையுது. ரேடியேஷன் நமக்கு வந்து எப்படி இருக்குது? இந்த மாதிரி தான் நமக்கு வந்து அமையுது. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரேடியேஷன். அப்ப சூரியனிடமிருந்து வெளிப்படும் வெப்பம் குறுகிய அலைகளாக பூமியை வந்தடையும். பூமியில இருந்து அது திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும்போது எந்த மாதிரி போகும்? நமக்கு லாங் வேவ்ஸா நமக்கு வந்து போகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இது சயின்ஸ். ஆக்சுவலா இது வந்து நடக்குது. ஷார்ட் வேவ்ஸ், லாங் வேவ்ஸ். ஓகேவா? இத சூரியனோட கதிர்கள் வந்து உள்ள வருது இல்லையா? ஓகேவா? அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்சோலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிர் காய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வெயிர் காய்வு. சூரியன் வந்து வெளிப்படும் வெப்பம் குறுகிய அலைகளாக பூமியை வந்தடைகிறது. இதை வந்து இன்சோலேஷன், வெயிர் காய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியில பிரதிபலித்து திரும்ப போகும்போது எப்படி போகும்னா நீண்ட அலைகளாக போகும். ஓகேங்களா? ஸோ விண்வெளியை வந்து திரும்ப அடையுது அப்படின்றது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் தெரியுமா உங்களுக்கு? வந்து வெயில் வந்து ஸ்ட்ரெயிட்டா வர்றதுனால இங்க சூரியன் இருக்குது, இங்க பூமி இருக்குது. இங்க இருந்து வரும்போது இங்க வந்து ஹீட்டா இருக்கும். இங்க வந்து இப்ப வந்து பூமியுடைய வளிமண்டலத்துக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறமா இதோடைய எல்லாமே மாறும். ஆக்சுவலா இங்க வந்து ஹீட் அதிகமா இருக்காது. இங்கதான் ஹீட் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் போகும்போது தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டு கம்மியாகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த அலைகள் நமக்கு வந்து முக்கிய பங்கு வகிக்குது. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இப்போ நீங்க நார்மலா நிலப்பரப்புல இருக்கீங்க. உங்களுக்கு வந்து என்ன வெயில் இருக்குதோ ஊட்டி போனீங்கன்னா கம்மியா இருக்கும். எப்படி பார்த்தா நமக்கு வந்து மேல போக போக தான் நமக்கு வந்து என்ன இருக்கணும்? ஹீட்டா இருக்கணும். அப்படி சூரியன் இருக்கிறது ஹீட் ஆகணும். ஓகே. அப்படி கிடையாது. நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வளிமண்டலம் வந்து 4+1 5 அடுக்குகளா பிரிக்கப்பட்டிருக்கு. தெரியுமா? ஓகே. ஸோ நான் எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா போய் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஷார்ட்டா போன்னு நினைக்கிறேன். ஆனா அது வந்து எப்படி போகுதுன்னா என்ன அறியாமையே ஒவ்வொரு டாபிக்குள்ள ஒவ்வொரு இதையும் உங்களுக்கு சொல்ல வைக்குது. ஓகே. தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். ஆனா இவ்வளவு தெரிஞ்சுக்குமா கேட்டாலும் அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஓகேங்களா? போர் அடிக்க ஸ்டார்ட் ஆயிரும். என்ன இது வந்து ரொம்ப லெந்தியா போகுது ஜியோகிராஃபி, கொஸ்டின் கம்மியா கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ வளிமண்டல அடுக்குகள். ஓகேங்களா? ஸோ என்ன இருக்கும்? ஸ்ட்ராட்டோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ ஓகே. அதுலயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல போகும்போது மேல போக 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 ஹீட் கம்மியாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் பாஸ் இருக்கும். அதுல ஒரு எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது. அதுக்கப்புறம் வெப்பநிலை வந்து அதிகமாயிட்டே போகும் மேல போக போக. ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் இருக்கு. நம்ம வந்து ஜஸ்ட் நம்மளோட ஏரியால மட்டும் பார்ப்போம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வளிமண்டல அடுக்குல என்னவா இருக்கும்? ஸோ நம்ம லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய கதிர்கள் உள்ள வர வர வர
என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா அதுல எந்த விஷயமே கிடையாது. ஆனா வெப்பம் வந்து எப்படி மாறும்னா ஒன்ஸ் பூமியில பட்டு பூமியில இருந்து பிரதிபலிக்கும் போதுதான் அதோடைய எல்லாமே நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சோ இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புவி கதிர்வீச்சு டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து என்ன சொல்லுவோம்? புவி கதிர்வீச்சு. அப்போ சூரியன்ல இருந்து பூமிக்கு வரதை நம்ம என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா இன்சோலேஷன். ஓகே, வெயிற்காய்வு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பூமியில இருந்து சூரியனுக்கு திரும்ப போறது நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா புவி கதிர்வீச்சு டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இங்க பாருங்க இன்னொரு கான்செப்ட் இங்க அல்பிடோ அப்படின்ற ஒரு கான்செப்ட். இது என்னன்னா சூரிய கதிர்வீச்சு பூமியை வெப்பமடைய செய்யாமல் உடனே திரும்ப பிரதிபலிக்கப்பட்டால் அது எதிரொலி திறன் அல்லது அல்பிடோ. ஓகேங்களா? இப்ப வந்து அல்பிடோ நமக்கு வந்து நிறைய விதத்துல நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, மேகங்கள் இருக்குது, வெண் மேகங்கள் இருக்குது. ஓகே, அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க சூரியன்ல இருந்து சூரிய கதிர்கள் இன்சுலேஷன் வருது, உள்ள வரப்ப இங்க இடையில வந்து பாத்தீங்கன்னா அது மேகங்கள் இருக்குது, மேகங்கள்ல பட்டு எதிரொலிக்கும். ஓகேவா? மேகங்கள்ல பட்டு எதிரொலிக்கும். ஓகே, சோ கீழே பூமியை வந்து அந்த கதிர்கள் அடையாது, சில கதிர்கள் கீழே வரும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி சூரிய கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா புவியை வெப்பமடைய செய்யாமல், ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து பூமியிலே இருக்கக்கூடிய தண்ணீர், பூமியில இருக்கக்கூடிய வெள்ளையான ஏதோ ஒரு பொருட்கள், அதாவது ஈஸியா ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய பொருட்கள், அது வந்து என்னாவும் பாத்தீங்கன்னா பூமியை வெப்பமடைய செய்யாமல் உடனே வந்து இது பண்ணும். அதான் வந்து அல்பிடோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிகழ்வு தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? அல்பிடோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இன்னொரு கான்செப்ட் ஹீட் பட்ஜெட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா? அது என்ன? புவியின் வெப்ப திட்டம் இருக்கு. ஒண்ணும் இல்ல, சூரிய கதிர்வீச்சுக்கும் இன்சுலேஷனுக்கும், ஓகே, சூரிய கதிர்வீச்சுக்கும் இன்சுலேஷனுக்கும் அதே மாதிரி புவி கதிர்வீச்சுக்கும், அது பூமியில பட்டதுக்கு அப்புறமா ரிஃப்ளெக்ட் ஆகி போகுதுல்ல, இந்த புவி கதிர்வீச்சு ரேடியேஷன் இன்சுலேஷனுக்கும் ரேடியேஷனுக்கும் இடையில் நிலவும் சமநிலை தன்மை தான் ஹீட் பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரெண்டுக்கு இடையில நிலவக்கூடிய சமநிலை தன்மை தான் ஹீட் பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்ப இந்த சூரியன் இருந்து கிடைக்கக்கூடிய வெப்ப அளவை பொறுத்து பூமி வந்து மூன்று மண்டலமா நமக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? என்னெல்லாம் பாத்தீங்கன்னா வெப்ப மண்டலம், மித வெப்ப மண்டலம், குளிர் மண்டலம். ஓகே, சோ ஒண்ணும் இல்ல, அந்த மூணு என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ இந்த ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இதுல இருந்து இந்த 0 டிகிரில இருந்து இது 23 டிகிரி வரை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வெப்ப மண்டலம். ஓகேவா? அதே மாதிரி அதுக்கு பக்கத்துல உள்ள இது என்னன்னு பாத்தீங்கன்னா மித வெப்ப மண்டலம். என்ன சொல்லுவாங்க? மித வெப்ப மண்டலம். இதுவும் அதே மாதிரி மித வெப்ப மண்டலம். இந்த ஜோன் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மித வெப்ப மண்டலம். மித வெப்ப மண்டலம். ஓகே, அடுத்தது மீதி ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா குளிர் மண்டலம் அல்லது உறைபனி மண்டலம். குளிர் அல்லது உறைபனி. இது என்னது? குளிர் அல்லது உறைபனி. ஓகே, இது வந்து 23.5 டிகிரி, 23.5 டிகிரி, இது 66 டிகிரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 66.5 டிகிரி, 66.5 டிகிரி, இதுவும் 66.5 டிகிரி. ஓகே, இது 90 டிகிரி. ஓகேவா? இப்படி நம்ம வந்து மூணா பிரிக்கிறோம். ஓகே, அப்போ சூரிய கதிர்கள் நமக்கு வந்து செங்குத்தா நமக்கு பெரும்பாலும் கிடைக்கக்கூடிய இந்த பகுதி, இந்த நிலநடுக்க பகுதியை வந்து பாத்தீங்கன்னா அது ஸோ இந்த அதாவது சூரியனோட பகுதி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க வர ஸ்ட்ரெயிட்டாவே டிராவல் ஆகும். அப்போ ஆல்மோஸ்ட் செங்குத்தா கிடைக்கும் அப்படிதானே. அப்ப இங்க வந்து எப்பவுமே வெப்பமண்டலம் தான், வெப்பமா தான் இருக்கும். இதை வந்து வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூரிய கதிர்கள் வந்து சாய்வாவே கிடைக்கக்கூடிய பகுதி, எப்படினாலும் இங்க சாய்வா கிடைக்கும் அப்படின்ற பகுதி வந்து மித வெப்பமண்டல பகுதி சொல்றோம். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா குளிர் அல்லது உறைபனி மண்டலம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ அப்போ சூரியன்றது கிடைக்கக்கூடிய வெப்பத்தின் அளவை பொறுத்து மூணு விதமா நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். ஓகே, வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம், குளிர் மண்டலம், உறைபனி மண்டலம். ஓகேங்களா?
இதை கேன்சல் பண்றேன். ஆக்சுவலா இந்த இடத்துல அந்த டயக்ராம் வரும், அதுக்காக தான் இது. ஓகே, ஆக்சுவலா அந்த சர்க்கிளை வந்து நான் இங்க வந்து இங்க போட்டுருக்கணும். ஓகேவா? ஸோ வேணாம், இது நம்ம விட்டுறலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணா நமக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். வெப்பமண்டலம் அதை என்ன சொல்லுவாங்கன்னா டாரிட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பமண்டலம் என்ன சொல்லுவாங்க? டாரிட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, வெப்பமண்டலம் வெப்பமண்டலம் அப்படின்றது என்னன்னா டாரிட் ஜோன். ஓகேங்களா? ஸோ டாரிட் ஜோன் அப்படின்னு பார்க்க போறப்ப நமக்கு வந்து கிட்டத்தட்ட 50 விழுக்காடு நமக்கு வந்து வெப்பமண்டல பகுதியாக காணப்படுது. அப்படின்னா பூமியுடைய பெரும்பாலான பகுதி வெப்பமண்டலமாக தான் நமக்கு வந்து காணப்படுது. கரெக்டா? இங்க பாருங்க, பூமியில வந்து பாத்தீங்கன்னா 23 டிகிரி வடக்கச்சம், அதாவது கடகரேகை முதல் 23 டிகிரி தென்னச்சம் மகர ரேகை வரை நமக்கு வந்து எப்படிதான் இருக்குது, வெப்பமண்டல பகுதியாக காணப்படுது. சூரிய கதிர்கள் இங்க வந்து நமக்கு செங்குத்தாகவே விழுது. அதனாலதான் வெப்பமண்டல பகுதி வருடம் முழுவதும் நமக்கு வந்து பெரும்பாலும் வெப்பமா தான் நமக்கு வந்து காணப்படும். கரெக்டா? ஓகே, அடுத்தது மித வெப்பமண்டல பகுதி. இது வந்து பாத்தீங்கன்னா வட மற்றும் தென்னரை கோளத்துல, ஓகே, வட மற்றும் தென்னரை கோளத்துல 23 இருந்து 66 டிகிரி வரை சூரியனுடைய கதிர்கள் வந்து சாய்வா விழும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சாய்வா விழுறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, மித வெப்பமண்டல பகுதிகள். ஓகேங்களா? ஏன் மித வெப்பமா இருக்குது, அங்க சாய்வா விழுது, அவ்வளவுதான் காரணம். உறைபனி மண்டலம் நமக்கு ஆல்ரெடி நம்ம சொன்னேன் என்னது, இந்த 66 டிகிரில இருந்து 96 டிகிரி வரை சூரிய கதிர்கள் விடுறதே கம்மி. அதாவது சூரியனுடைய கதிர்கள் தென் பக்கம் இருந்துச்சு, அதாவது மகர ரேகையில இருந்துச்சு அப்படின்னா வட ஆர்டிக் அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சூரிய கதிர்களே டோட்டலா விழாது, ஜீரோ. 6 மாசத்துக்கு என்னவா இருக்கும், இருட்டாதான் இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உறைபனியாவே நமக்கு வந்து காணப்படும். ஓகே, ஃபுல்லாவே நமக்கு வந்து என்னவோ காணப்படும், உறைபனியாவே காணப்படும். ஓகேங்களா? சோ அப்போ இந்த மாதிரி 3 பகுதிகளா சூரியனுடைய கதிர்கள் விழத பொறுத்து நம்ம வந்து 3ஆ பிரிச்சிருக்கோம். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இதை சொல்லாம விட்டோம் இல்லையா, ஒன்ஸ் அகைன் கதிர்வீச்சு ரேடியேஷன் பார்த்துட்டோம். வெப்ப கடத்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெப்பம் வந்து மிகுதியான பொருள்ல இருந்து வெப்பம் குறைவான பொருளுக்கு வெப்பம் கடத்தப்படுறது தான் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹீட்டா இருக்குது. ஓகே, ஹீட் ஆகுது. ஹீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆக ஹீட் ஆன பகுதியில இருந்து ஹீட் இல்லாத பகுதிக்கு வெப்பம் வந்து கடத்தப்படும். அப்படித்தானே? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெப்ப கடத்தல், அவ்வளவுதான். ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை, கண்டக்ஷன் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அதாவது வெப்பம் வந்து ஒரு இப்ப வந்து மின்சாரத்தை கம்பேர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ வெப்ப கடத்தல வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து காற்றுல வந்து நிறைய மூலக்கூறுகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ காற்றுல நிறைய மூலக்கூறுகள் இருக்குது. ஸோ அந்த மூலக்கூறுகள்ல இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ல வந்து வெப்பம் படுது அப்படின்னா அது எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகுது அப்படின்றது தான் வெப்ப கடத்தல். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது வெப்பச்சலனம், கன்வெக்ஷன். ஸோ கன்வெக்ஷன் அப்படின்றது வேற ஒண்ணுமே இல்லை, வெப்பச்சலனம் அப்படின்றது. ஓகே, ஸோ வெப்பச்சலனம் அப்படின்றது காற்றினுடைய இயக்கத்தால வெப்பம் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றப்படுறது. ஓகேங்களா? காற்றினுடைய இயக்கத்தினால வெப்பம் வந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு மாற்றப்படுத்த வந்து வெப்ப சலனம் சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது எப்படி இப்போ வந்து வெப்பத்தினால, அதாவது வெப்பத்தினால காற்று விரிவடைந்து லேசாகி என்ன செய்யும், மேலே சொல்லும். அப்படிதானே? இப்போ இந்த இடத்துல ஹீட் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல காத்து இருக்குது, ஓவர் ஹீட் ஆயிடுச்சா என்ன ஆகும், அந்த காத்தோடைய அடர்த்தி வந்து கம்மியாயிரும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு க்ளோஸா இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், இதுல வந்து வெப்பம் படுறும் போது இதோடைய அடர்த்தி வந்து கம்மியாகி என்ன ஆகும், பெருசாகிரும். ஓகேங்களா? லூஸ் ஆகிரும். ஸோ ஒன்ஸ் வந்து இது வந்து லூஸ் ஆகிட்டு அப்படின்றப்ப, இந்த குளிர்ச்சியான லூஸ் ஆகிட்டு அப்படின்றப்ப நமக்கு என்ன ஆகும், இது வந்து ஆட்டோமேட்டிக்கா மேல போக ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த இடத்த வந்து ஃபில் பண்ணக்கு என்ன வரும், குளிர்ந்த காற்று வந்து, அதாவது குளிர்ந்த காற்று தான். ஸோ ஹை ப்ரெஷர்ல இருந்து நமக்கு காற்று வந்து இது நோக்கி நமக்கு இங்க வரும். ஓகேங்களா? இல்ல வந்து எப்படி சொல்லலாம்னா இங்க இருந்து வரலாம். அதே மாதிரி இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சியான காற்று நமக்கு வந்து மேல இருக்குது. ஓகேங்களா? மேல் பக்கத்துல இருந்து குளிர்ச்சியான காற்று நமக்கு வந்து கீழே இறங்கும், ஹீட்டான காற்று வந்து மேல போகும், குளிர்ச்சியான காற்று கீழே இறங்கும். இப்படியே ஒரு ரொட்டேஷன் நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதை வந்து என்ன சொல்றோம், வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து எப்படின்னா நீங்க எதுல நல்லா பாக்கலாம்னா தண்ணி கொதிக்கும் போது பாத்திருக்கீங்களா, வாட்டர் வந்து பாயில் ஆகும் பாத்திருக்கீங்களா. ஸோ கீழே வந்து கொதிக்கும். ஓகே, கீழே வந்து ஏதாவது ஒரு பாத்திரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தீ இருக்குது, இங்க நெருப்பு இருக்குது, தண்ணி வந்து கொதிக்குது. கொதிச்சோன்னா ஆட்டோமேட்டிக் என்ன போனா இந்த ஹீட், இந்த தண்ணி வந்து அப்படியே பபுளா வந்து மேல எழும்ப ஆரம்பிக்கும், அப்படி போகும், மேல இந்த குளிர்ந்தது வந்து கீழே வரும். ஓகேங்களா?
சோ இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது பாத்தீங்களா, இதான் வந்து வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அட்வெக்ஷன் அப்படின்றது வெப்ப கிடை அசைவு. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து வெர்டிகலா நடக்கக்கூடிய விஷயம் வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி நடக்குது. ஓகேங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, அங்க லோ பிரஷர் ஹை பிரஷர்ல இங்க இருந்து காத்து இங்க வருது, இங்க இருந்து காத்து இங்க வருது. ஓகேங்களா? சோ அது வந்து டெம்பரேச்சர்னால மாறுபட்டு வருது. ஓகே, இத வந்து வெப்ப கிடை அசைவு அப்படி சொல்றது. ஓகே, புரிஞ்சுச்சா? வெப்ப கடத்தல்லாம் என்ன? கண்டக்ஷன். அதாவது வெப்பம் மிகுதியான பொருள் இருந்து வெப்பம் குறைவான பொருளுக்கு ஒன்று கடத்தப்படுது, அவ்வளவுதான் கண்டக்ஷன். வெப்ப சலனம் என்ன? சோ காற்று தொகுதியில் சுழற்சியின் காரணமாட்டு வெப்பம் வந்து கடத்தப்படுவது. ஓகேங்களா? சோ சுழற்சியின் காரணமாக அப்படின்றப்ப இந்த குளிர்ந்த காற்று வெப்ப காற்று எப்படி மேல போகுது, இது எப்படி கீழே வருது. சோ இது மூலமா வெப்பம் என்ன பண்றது? கடத்தப்படுது. ஓகேவா? அடுத்து வந்து வெப்ப கிடை அசைவு அப்படின்றது காற்றின் கிடையான நகர்விலான காற்றினுடைய கிடை, அதாவது ஹரிசாண்டலா இதா வருது. ஓகேங்களா? சோ இதான் வந்து அட்வெக்ஷன் அப்படின்றது. ஜஸ்ட் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வளிமண்டல அழுத்தம். ஓகே, என்ன பார்க்க போறோம்? வளிமண்டல அழுத்தம். ஃபர்ஸ்ட் வந்து வெப்பநிலை பார்த்தோம். இந்த வெப்பநிலையால எப்படி வந்து இந்த காலநிலை இதெல்லாம் வந்து மாறுபாடு அடையுதுன்னு பார்த்தோம். புரிஞ்சா? வெப்பநிலை சூரியன் கதிர்கள் வந்து ஸ்ட்ரைட்டா கிடைக்கிறதுனால சாயவா கிடைக்கிறதுனால எவ்வளவு வித்தியாசங்கள், இதுதான் கிளைமேட். ஓகே, இப்போ வளிமண்டல அழுத்தம். அதுக்கு முன்னால நம்ம வந்து ஒரு டேபிள் காலம் விட்டுருந்தோம். அதுல ஒரு சின்ன ஃபேக்ட் இருக்கு, அந்த ஃபேக்ட் மட்டும் பாருங்க. புவியில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 56 டிகிரி சென்டிகிரேட். ஓகேங்களா? இதான் வந்து பூமியில பதிவான அதிகபட்ச வெப்பநிலை. இது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா 1913ஆம் ஆண்டு ஜூலை 10 அமெரிக்கால உள்ள கலிபோர்னியால கிரீன்லாந்து மலைத்தொடர், அங்க வந்து மரண பள்ளத்தாக்கு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? கிரீன்லாந்து மலைத்தொடர்ல மரண பள்ளத்தாக்கு அப்படின்ற ஒரு இடத்துல டெத் வேலி. ஓகே, அந்த இடத்துல பதிவானதான் இந்த இது. ஓகே, உங்களால இமேஜின் பண்ண முடியுதா? குறைந்தபட்ச வெப்பநிலை நமக்கு பாத்தீங்கன்னா 1983ஆம் ஆண்டு ஜூலை 21 அண்டார்டிகாவில் உள்ள சோவியத் ஓஸ்டக் இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சோவியத் ஓஸ்டக் நிலையத்துல வந்து பதிவானது -89 டிகிரி சென்டிகிரேட். ஓகேங்களா? -89.2 டிகிரி சென்டிகிரேட். இது பிளஸ். ஓகேவா? உங்களால இமேஜின் பண்ண முடியுதா? 0 டிகிரி நம்ம வந்து க்ளோஸ், -5 10 நம்ம வந்து பார்க்க முடியாது. -89 டிகிரி சென்டிகிரேட். இது ஒரு ஃபேக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காத இல்லையா? இது வந்து 5 6 7 8 9 அப்படி 2க்கு வந்துடும். ஓகேவா? அந்த பிளேஸ் எங்க? கிரீன்லாந்து மரண பள்ளத்தாக்கு, அதிக வெப்பம். கிரீன்லாந்து மலைத்தொடர். ஓகேங்களா? கிரீன்லாந்து கிடையாது, அமெரிக்காவில் உள்ள கிரீன்லாந்து மலைத்தொடர். அகைன் இப்பவும் அமெரிக்கா வந்து கிரீன்லாந்தை பிடிக்க சண்டை போட்டிருக்காங்க, அது வேற கிரீன்லாந்து. அப்புறம் குறைந்தபட்ச வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா அண்டார்டிகா, சோவியத் ஓஸ்டக். ஓகே, வளிமண்டல அழுத்தம். இந்த வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்பட கருவி என்னது? பாதரச காற்றழுத்தமானி. ஓகேங்களா? பாதரச காற்றழுத்தமானி அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி இதோடைய அலகு வந்து பாத்தீங்கன்னா மில்லி பார்ல குறிப்பிடுவாங்க. அலகு வந்து மில்லி பார்ல குறிப்பிடுவாங்க. வளிமண்டல அழுத்தம்னா என்ன? வளிமண்டல அழுத்தம், வளிமண்டலத்துல ஏற்படுகிற அழுத்தம் அப்படின்னா குறிப்பிட்ட பரப்பளவுல அந்த வாயுக்களின் எடை வந்து ஏற்படுத்தக்கூடிய தாக்கம். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சும்மா வச்சுப்போமே, இது ஒரு பரப்பளவு ஏரியா. ஓகேங்களா? இந்த ஏரியால வாயுக்களுடைய தாக்கம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ இந்த ஏரியா, இதுல இந்த காற்றோடைய அழுத்தம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறது தான். ஓகே, சோ அந்த இப்ப வளிமண்டலத்தில் உள்ள காற்றுகளுடைய அழுத்தம் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதா என்னது? வளிமண்டல அழுத்தம். ஆக்சுவலா எப்படி இந்த கருவி பார்த்திருக்கீங்களா? இந்த பாதரச காற்றழுத்தமானி எப்படி செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இங்க வந்து ஃபுல்லா வந்து என்ன ஃபுல்லா இருக்கும்னா பாதரசம் வந்து ஃபுல்லா இருக்கும். ஓகே, இங்க வந்து நமக்கு என்ன ஃபுல்லா இருக்கும்னா பாதரசம் ஃபுல்லா இருக்கும். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் கொடுக்குறோம் வச்சுக்கோங்களேன். கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த பாதரசம் வந்து உயரும். ஸோ உயர்ந்து இந்த இடத்துல வந்து குறிக்கப்பட்ட அளவுல எத்தனை மில்லி பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஓகேவா? எத்தனை மில்லி பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க.
இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாதரச காற்றழுத்தமானி அப்படின்றது. வளிமண்டல அழுத்தம் பூமியின் மேல சீராட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எல்லா இடத்துலயும் கண்டிப்பா இல்ல அப்படித்தானே. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செங்குத்து பரவல்லையும் மாறுபடும், ஒவ்வொரு கிடைமட்ட பரவல்லையும் மாறுபடும். ஹைட் அதிகமாகவும் மாறுபடும், லேட்டிடியூட பொறுத்து மாறுபடும். இங்க இருந்து நம்ம ஹை லேட்டிடியூடுக்கு போகும்போது மாறுபடும். ஓகேங்களா? ஓகே. சோ இதுவரை உலகத்துல பதிவான அதிகபட்ச அழுத்தம் எதுன்னு பாத்தீங்கன்னா 1083 மில்லி பார். 1083.8 மில்லி பார். ஓகே. 1968ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி ரஷ்யாவில் அகாட் அப்படின்ற இடத்துல வந்து பதிவாயிருக்குது. ஓகேங்களா? அகாட் அப்படின்ற இடத்துல வந்து இந்த ஒரு அதிகபட்ச அழுத்தம் வந்து நமக்கு பதிவாயிருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி குறைந்தபட்ச அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா பசிபிக் பெருங்கடல்ல உள்ள மரியானா தீவு, அதுக்கு பக்கத்துல குவாம் அப்படின்ற ஒரு கடல் பகுதி இருக்குது. குலாம் இல்ல, குவாம். குவாம். ஓகே. குவாம் கூட இல்ல, குவாம். ஓகே. குவாம் அப்படின்ற இடத்துல பசிபிக் பெருங்கடல்ல மரியானா தீவுக்கு பக்கத்துல. ஓகே. இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறோம் நீங்க. மரியானா தீவிற்கு அருகில். இதெல்லாம் ஸ்கூல் புக் ஃபேக்ட். இங்கதான் கொஸ்டின் ஏரியா. ஓகேங்களா? சோ எவ்வளவு 870 மில்லி பார். அதிகபட்சம் எவ்வளவு 1083.8 மில்லி பார். ஓகேங்களா? சோ எல்லாம் இது வந்து ரஷ்யா, இது வந்து பசிபிக் பெருங்கடல் மரியானா ட்ரென்ச் பக்கத்துல. சரி, மரியானா ஐலாண்டு பக்கத்துல நமக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்குது 870ல. ஓகே. 870 மில்லி பார். ஓகேவா? இந்த ரெண்டு ஃபேக்டையும் கூடவே சேர்த்து நான் வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா செங்குத்தா எப்படி பரவுது. ஓகேங்களா? வெர்டிகலா நமக்கு வந்து இந்த காற்றினுடைய அழுத்தம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். செங்குத்தா எப்படி பரவுதுன்னா காற்றின் அழுத்தம் உயரே செல்ல செல்ல அழுத்தம் வந்து குறையுமா அதிகரிக்குமா கேட்டீங்கன்னா உயரே செல்ல செல்ல அழுத்தம் குறையும். உயரமான பகுதிகளில் என்ன ஆகும்னா காற்றினுடைய இந்த மூலக்கூறுகள் சிதறி அதிக இடைவெளியுடன் காணப்படும். ஓகே. உயர போக போக காற்றினுடைய மூலக்கூறுகளா சிதறி அதிக இடைவெளியில காணப்படும். ஓகேங்களா? சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம ஆல்ரெடி ஒரு லேப் ஸ்லைடு பார்த்தோம் இல்லையா, வெப்பநிலை குறையுது. அதே மாதிரி ஒவ்வொரு 300 மீட்டர் உயரத்திற்கும் 34 மில்லி பார் அளவு வளிமண்டல அழுத்தம் குறைகிறது. ஓகே. நம்ம ஏற்கனவே வந்து ஹீட்டுக்கு பார்த்தோம், வெப்பநிலை பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு 150 மீட்டருக்கும் 1 டிகிரி சென்டிகிரேட் குறையுது. அதை நோட் பண்ணுங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு 150 மீட்டருக்கும் 1 டிகிரி, அதாவது ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 6 டிகிரி அளவு வெப்பநிலை குறையுது. ஓகே. சோ அதே மாதிரி இங்க வந்து அழுத்தம் பார்க்கும்போது ஒவ்வொரு 300 மீட்டர் உயரத்திற்கும் 34 மில்லி பார் அளவு நமக்கு வந்து குறைகிறது. ஒவ்வொரு ஒவ்வொரு 30 மீட்டர் உயரத்திற்கும் எவ்வளவு குறையுது 34. அப்ப நீங்களே வந்து 1 கிலோமீட்டர் கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்ல வரேன், உயரே செல்ல செல்ல காற்றின் அழுத்தம் குறைகிறது, அங்க உயரே செல்ல செல்ல வெப்பநிலையும் குறைகிறது. காரணம் ரேடியேஷன். ஓகே. அடுத்து பார்க்க போறது கிடைமட்ட பரவல். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த கடல் மட்டத்தில் நமக்கு காணப்படக்கூடிய அழுத்தம் எப்படி இருக்கும். எவரெஸ்ட் இமயமலையோட ஹைட் 8,748 8 போனா 4 8ல போயிடலாம், அங்க இருக்குது. சோ அதோடைய ஹைட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும் அப்படின்றது அவ்வளவு அந்த ஹைட்ல இருந்து பார்க்கும்போது அங்க அழுத்தம் என்னவா இருக்கும். அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படிதானே? இது பாத்துருக்கீங்களா, நம்ம வந்து மலை ஏறும் போதோ ஹைட்டுக்கு போகும்போதோ அதே மாதிரி பிளைட்ல போகும்போதோ முக்கியமா காது அடைக்கும். பார்த்துருக்கீங்களா? காதுகள் வந்து அடைச்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். இதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அங்க ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கும். அந்த ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி நம்ம காதுகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அந்த டைம்ல நமக்கு வந்து அடைச்சது மாதிரியாட்டு ஒரு ஃபீல் நமக்கு வந்து இருக்கும். ஓகே. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா செங்குத்து பரவல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உலகின் காற்றழுத்த மண்டலங்கள் கிடைமட்ட பரவல் பார்க்க போறோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. அடுத்த ஒரு கொஞ்ச நேரம் இதான் பார்க்க போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான பகுதி. கொஞ்சம் கூர்மையா கவனிச்சுக்கோங்க. இதை ஒன்ஸ் நீங்க வந்து கவனிச்சு புரிஞ்சிச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த டிராயிங் மட்டும் நீங்க வந்து கவனிங்க. ஆடிபிள் தானே? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெல்ட் ஆட்டம் இது இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது 0 டிகிரி ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ 0 டிகிரி பொறுமையா 0ல இருந்து இது வந்து ஈக்குவட்டா வச்சுக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 டிகிரி, இங்க இருந்து மேல ஒரு 10 டிகிரி, கீழே ஒரு 10 டிகிரி. ஓகே. மேலே கீழே ஒரு 10 டிகிரி அப்படின்றப்ப நமக்கு அந்த கோடு வந்து
இப்படி வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கோடை மட்டும் போட்டுக்கிறேன், அப்புறமா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ என் கூட சேர்ந்து இந்த டிராயிங்கை நீங்க வந்து டிரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிராயிங்கை டிரா பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான பகுதிங்க. நீங்க ஏதாவது படிச்சிட்டீங்கன்னா யார்கிட்டனாலும் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், தைரியமா பேசலாம், இவ்வளவு விஷயங்களை வந்து விளக்கி சொல்லலாம். ஓகேங்களா? பூமியில என்ன நடக்குதுன்ற விஷயம் உங்களுக்கு வந்து கிளியரா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதனால நமக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட். ஓகே, அப்புறம் இது ஓகே இருக்கட்டும். இதே மாதிரி கீழே போடணும். மேல நமக்கு கொஞ்சம் அதிகமா போட்டு நினைக்கிறேன். பரவாயில்ல, சமாளிப்போம். எக்ஸாக்டா சென்டரானா பிரிக்கல. இப்போ இத வந்து என்ன சொல்லுவோம்னா நிலநடுக்கோடு தாழ்வழுத்த மண்டலம். ஓகேவா? இதான் ஈக்குவேட்டர் இருக்கு இல்லையா? இது வந்து பாருங்க, நில நடுக்கோடு தாழ்வழுத்த மண்டலம். ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல ஆல்ரெடி கிளாஸுக்கு இருக்கு, நமக்கு பார்த்துருப்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லை அப்படின்றப்ப இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவேட்டர் லோ பிரஷர் பெல்ட். அவ்வளவுதான், ஈக்குவேட்டர் லோ பிரஷர் பெல்ட். ஓகே, அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா சப் டிராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட். ஓகே, துணை வெப்ப உயர் அழுத்த மண்டலம். துணை வெப்ப, ஸோ ஃபுல்லா எழுதல, சரி, துணை வெப்ப உயர் அழுத்த மண்டலம். உயர் அழுத்த மண்டலம் அதே மாதிரிதான், துணை வெப்ப உயர் அழுத்த மண்டலம். ஓகே, சேம். அதே மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சப் போலார் லோ பிரஷர் பெல்ட். சப் போலார் லோ பிரஷர் பெல்ட். சப் துணை, போலார் துருவ, துணை துருவ தாழ்வழுத்த மண்டலம். இதுவும் துணை துருவ தாழ்வழுத்த மண்டலம். இப்போ இது என்ன, எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மீதி உள்ள வந்து பாத்தீங்கன்னா இது வந்து துருவ உயர் அழுத்த மண்டலம். இதை மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது வந்து துருவ உயர் அழுத்தம். இதுல ஒரு விஷயம் கவனிச்சிக்கலாம் நீங்க, துருவ உயர் அழுத்தம். இதுல வந்து ஒரு விஷயம் நீங்க கவனிச்சு பாருங்க, என்னன்னு சொல்லிட்டு, ஓகே, இது வந்து தாழ்வழுத்தம் நிலநடுக்கோடு. ஓகேங்களா? இது உயர், அடுத்த தாழ், அடுத்த உயர். ஓகேங்களா? தாழ்வழுத்தம் உயர் அழுத்தம், தாழ்வழுத்தம் உயர் அழுத்தம். ஓகே, இப்போ ஓகே, இதோடைய இது பண்ண சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா 10 டிகிரி டு 10 டிகிரி. இது வந்து பாத்தீங்கன்னா 25 டு 35. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா 60 டு 65. இது 90 டிகிரி. ஓகே, ஸோ இது அகைன் வந்து சேம் 25 டு 35, அப்புறம் 60 டு 65, அப்புறம் அங்கே வந்து 90 டிகிரி. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா சொல்றேன், கவனமா கவனிங்க. அடுத்தது நடக்க போறது முக்கியமானது. நிலநடுக்கோடு பகுதியில் நமக்கு சில இடத்துல 5 கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல 10 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பெருசாக மேம்பட வேணாம். நமக்கு என்ன நடக்கும், 5 வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் புக்கில் நமக்கு 5 தான் கொடுத்துருக்காங்க. 10 கூட கரெக்டு தான். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 5 டிகிரில இருந்து 5 டிகிரி வரை, 5 டிகிரி தென் பக்கத்துல இருந்து 5 டிகிரி வட அச்சம் வரைக்கும் நமக்கு வந்து காணப்படக்கூடிய பகுதி வந்து நிலநடுக்கோடு தாழ்வழுத்த பகுதி அப்படின்னு சொல்றாங்க. நிலநடுக்கோடு தாழ்வழுத்த பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த பகுதிகளுக்கு இடையே காணப்படக்கூடிய பகுதிகளில் சூரியனுடைய கதிர்கள் வந்து செங்குத்தா உள்ளது, அந்த பகுதியை வந்து என்ன செய்யுது, வெப்படைய செய்யுது. அப்படின்னா அங்க வந்து சூரிய கதிர்கள் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து செங்குத்தா விழும். அப்போ அங்க ஹீட் அதிகமா இருக்கும். எப்பவுமே வெயில் வந்து அதிகமா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, இங்க இருந்து காற்று வந்து வெப்பத்தினால விரிவடைந்து மேல் நோக்கி செல்வதனால அங்க தாழ்வழுத்தம் உருவாகுது. இங்க வந்து லோ பிரஷர் வந்து பில்ட் ஆகுது. கரெக்டா? ஏன் லோ பிரஷர் பில்ட் ஆகுது புரிஞ்சுச்சா? ஜெனரல் தானே இது. ஓகே, இந்த மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா அமைதியான மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க, அமைதி மண்டலம், டோல்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. டோல்ட்ரம்.
அமைதி மண்டலம். ஓகேங்களா, அமைதி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கும், எதிர்பாராத காட்சிகள், எதிர்பாராத திடீர் சூறாவளிகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு பகுதி தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க டோல்ட்ரம் அப்படின்றது அமைதி மண்டலம். இப்போ துணை உயரழுத்த மண்டலம், துணை வெப்ப உயரழுத்த மண்டலம், இது வந்து 35 டிகிரியில வந்து காணப்படுது. ஓகேங்களா, 25 to 35 நிலநடுக்கோடு பகுதியில அதிக வெப்பத்தின் காரணமாக காற்று வந்து மேலெழும்புதா. ஓகே, சோ இதுக்கு இன்னொரு டயராம் போடுறேன், இங்க இதோட முடிச்சுப்போம். ஓகேவா, இந்த பக்கத்துல இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு வந்து வரைஞ்சு காட்டுறேன். போதுமான்னு தெரியல, ஜஸ்ட் ட்ரை பண்றேன். இங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ லேண்ட் ஃபார்ம்ல இப்படி வந்து பாருங்க, இங்க நம்ம நோட் பண்ணிப்போம். ஓகேவா, இது வந்து 0, இது 5 5, இது வந்து 25 35. ஓகே, அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா 60 65, இது வந்து பாத்தீங்கன்னா 90. ஓகேவா, இது இருக்கட்டும். இப்ப என்ன ஆகுது, 0 டிகிரி, அதாவது இந்த 5 டிகிரில இந்த டோல்ட்ரம் பகுதி புரியுதா, இந்த டோல்ட்ரம் பகுதி இப்ப இதான் நம்ம பார்த்தோம். இந்த பகுதியில வந்து என்ன ஆகுது, அதிகமா ஹீட். இந்த ஹீட்டால என்ன ஆகும், காற்று வந்து வெப்பத்தினால் விரிவடைந்து லேசாகி மேலே செல்கிறது. கரெக்டா, வெப்பத்தினால் காற்று விரிவடைந்து லேசாகி மேலே செல்கிறது. இந்த மேலே சென்ற காற்று என்ன ஆகும், ஒரு பக்கத்துல இப்படியே ரொட்டேட் ஆகும், ஒரு பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட ஹைட் போயிட்டு டர்ன் ஆகும். அதே மாதிரி இந்த பக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இது வந்து சவுத்து, சாரி நார்த்து சவுத்து, அதே மாதிரி இங்க வந்து நார்த்து சவுத்து வரைகிறேன், புரியுதா. ஸோ மேல எழும்புது மேல எழும்புது மேல எழும்புது, ஒரு இடத்துல டேன் ஆகுது. ஓகேங்களா, நான் இந்த பக்கம் மட்டும் படம் வரைகிறேன். ஓகேவா, டேனான காத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த பகுதி 25 டிகிரிக்கு அந்த ரீஜியனுக்கு நம்ம வந்து போகுது. ஓகே, அதாவது இங்க இருந்து காத்து எங்க போகுது, இந்த ரீஜன் நோக்கி போகுது. ஓகேங்களா, இப்போ இந்த காத்து வந்து என்ன ஆகுது பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல இந்த இடத்த நடந்தோம்னா இங்க வந்து அதிகமா என்ன இருக்குது, குளிர் இருக்குது. ஓகேங்களா, இங்க வந்து காத்து ஒரு பக்கம் குளிர்ச்சி ஆகி அப்படியே என்ன ஆகுது, அதோட எடை வந்து அதிகரித்து கீழே இறங்குது. புரியுதா, எடை அதிகரித்து வந்து கீழே இறங்குது. அதே சேம் டைம் நமக்கு இந்த இடத்துல வந்து ஃபில் ஆகும் இல்லையா, இப்படி இங்க இங்க ஹீட் ஆகி காத்து மேல போகுதுன்னா இந்த இடத்த ஃபில் பண்ணதுக்கு இங்க இருந்து காத்து வரும் பாத்தீங்களா, அப்படிதானே. சோ இந்த நிகழ்வும் நமக்கு வந்து நடக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து காத்து ஃபில் ஆக வருது. ஓகேங்களா, இந்த நிகழ்வும் நமக்கு வந்து நடக்குது. சோ இதுதான் இந்த டோல்ட்ரம். இதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வியாபார காற்றுகள், வியாபார காற்றுகள். ஓகேங்களா, புரிஞ்சா, இந்த ஒரு டயரா புரிஞ்சா, இந்த ஒரு டயரா புரிஞ்சா இல்லையா. ஓகே, வியாபார காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல வந்து சூரியனுடைய ஈக்குவேட்டார் பகுதி, அப்படிதானே, ஈக்குவேட்டார் ரீஜன். சூரிய வெப்பம் எப்பவுமே அதிகமா இருக்கும், வெப்பத்தினால காற்று விரிவடைந்து லேசாகி மேல போகுது. மேல போனது ஒரு கட்டத்துல 25 டிகிரி தாண்டி போகும்போது கிட்டத்தட்ட 30 டிகிரில அடையும் போது குளிர்விக்கப்பட்டு அப்படியே கீழே இறங்குது. கீழே இறங்கி எடையின் காரணமாக கீழே இறங்குது. ஓகேங்களா, இதனால இங்க வந்து ஒரு உயர் அழுத்த மண்டலம் உருவாகுது. ஓகேங்களா, அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா லோ பிரஷர் ஃபார்ம் ஆகும், இங்க வந்து ஒரு ஹை பிரஷர் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த ஹை பிரஷர்ல இருந்து அகைன் லோ பிரஷருக்கு நமக்கு கீழேயும் காத்து வரும். ஓகேங்களா, ஸோ நான் சொல்றது எல்லாமே இந்த தரைமட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது நீங்க, லோ பிரஷர் ஹை பிரஷர். ஓகேங்களா, இப்போ அதே காத்து இங்க வர்றது நமக்கு சேம் டைம் நமக்கு இன்னொன்னு எங்க போகும், இப்படியும் விரிவடையும் இல்லையா. சோ இப்போ இப்படி காத்து நமக்கு வந்து கீழே இறங்குது. ஓகேங்களா, சோ அந்த காத்து இங்கேயே நமக்கு வந்து டிராவல் ஆகும். ஓகேங்களா, ஒண்ணு இப்படி பைபர்கேட் ஆகுது, ஒண்ணு இந்த பக்கம் ஆகுது, ஒண்ணு இந்த பக்கம், ஒண்ணு இந்த பக்கம் ஆகுது. சோ இப்போ இந்த பக்கம் கதைக்கு வருவோம். ஓகேங்களா, இப்போ ஆமா, இப்போ 45 டிகிரில இருந்து ஒரு 66 டிகிரி வரை, சில இடத்துல 60 65 கொடுத்துருப்பாங்க, 40 65 கொடுத்துருப்பாங்க. இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு
இந்த இங்க இருந்து பைபர்கேட் ஆனது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இந்த திசையை நோக்கி வரும். ஓகேங்களா? அங்க இருந்து பைபர்கேட் ஆனது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இந்த திசையை நோக்கி வரும். ஓகேங்களா? சோ இங்க நோக்கி வருது. இங்கேயும் அதே கதை தான் நடக்குது. ஓகே, இங்கேயும் இந்த வளிமண்டலத்தோட சுழற்சி காரணமாட்டு அகைன் நமக்கு வந்து காத்து வந்து இந்த இடத்துல ரைஸ் ஆகும். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது கிடையாது, இங்க இருந்து நடக்கக்கூடியது. ஆக்சுவலா இப்போ இதுவரை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதே சேம் டைம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில, அதாவது இந்த 90 டிகிரி போல் பகுதியில் நமக்கு என்ன இருக்கும், ஹை பிரஷர் இருக்கும். ஏன் அங்க வந்து குளிரா இருக்கும் அப்படிதானே. சோ குளிரா இருக்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குளிர் அதிகமான பகுதியில இருந்து குளிர் கம்மியான பகுதியை நோக்கி நமக்கு வந்து காற்று வந்து வீசும். கரெக்டா? குளிர் கம்மியான பகுதியை நோக்கி காற்று வந்து வீசும். அப்போ ஒரு கட்டத்துல இங்க வரும்போது இங்க இருந்து இறங்கின காத்தோ இங்க இருந்து இறங்கின காத்தோ நமக்கு வந்து மறுபடியும், அதாவது இங்க கம்பேரிட்டிவ்லி லோ பிரஷர். ஓகேங்களா? அங்க வந்து இந்த அளவுக்கு லோ பிரஷர் கிடையாது, கம்பேரிட்டிவ்லி. இதை கம்பேர் பண்ணும்போது லோ பிரஷர். ஆக்சுவலா இது வந்து எப்படி நடக்குதுன்னு பாத்துக்கோங்க. இது வந்து லோ பிரஷர்ல மேல போன காத்து ஒரு கட்டத்துல குளிர்ச்சி அடைந்து ஹை ஆகி வெயிட் அதிகமாகி கீழே இறங்குது. ஓகே, கீழே இருந்து இங்கேயும் இங்கேயும் டிராவல் ஆகுது. அதே மாதிரி இங்க 90 டிகிரில நமக்கு வந்து வரக்கூடியது 90 டிகிரில ஆட்டோமேட்டிக்கா எப்படிதான் இருக்கும், சர்க்கிள் கீழ் நோக்கி தான் வந்து இயங்கிட்டே இருக்கும். அப்படித்தானே? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே இப்படி வருது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எங்க கொஞ்சம் இங்க போனாலும் நமக்கு இங்கதான் அதிகபட்சமாகுது. அகைன் இங்க வந்ததுக்கு அப்புறமா அது வந்து என்ன ஆகும், மேலதான் ரைஸ் ஆகும். ஓகேங்களா? மேலதான் ரைஸ் ஆகும். அதே மாதிரி இன்னொரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இங்க ஒரு பக்கம் பிரியுது அப்படின்னா இங்க வரதும் தூரம் சேர்ந்து அகைன் இங்கேயும் ஒரு ரைஸ் நடக்கும் மேல. ஓகேங்களா? சோ இது வந்து இப்படி போகும். இப்படிதான் இந்த சர்க்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இதுல நடக்கக்கூடியது ட்ரேட் விண்ட்ஸ், வியாபார காற்றுகள். இது வந்து பாருங்க வெஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் வெஸ்டர்லீஸ் சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். வெஸ்டர்லீஸ் சொல்லுவாங்க. இதை வந்து போலார் ஈஸ்டர்லீஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப சொல்றேன், இது புரிஞ்சா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? இதே மாதிரிதான் இந்த பக்கம் நடக்கும். நான் ஒரு பக்கம் மட்டும் தான் காட்டியிருக்கேன். ஓகே ஓகே. சோ இப்போ என்ன நடக்குது பாருங்க. இந்த ஒன் செகண்ட். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்டர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வெரி காமா இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப காமா இருக்கும், அமைதியான பகுதியா வந்து காணப்படும். ஃபைன். இப்போ நமக்கு இங்க வருவோம். இந்த காத்து வந்து எப்படி டிராவல் ஆகும் பாத்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டா போகுமா இல்ல இப்படி போகுமா? நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இங்க இருந்தா போகுது. எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உயர் அழுத்த மண்டலத்துல இருந்து தாழ்வு அழுத்த மண்டலத்துக்கு இப்படி வரும். காற்று வந்து இந்த டைரக்ஷன்ல வரும். அதாவது எங்க இருந்து வீசுது பாத்தீங்கன்னா கிழக்குல இருந்து வீசும். ஓகேங்களா? அதனால இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஈஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை வந்து சொல்லுவாங்க ஈஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க நோக்கி வீசுது? கிழக்கு நோக்கி வீசும். இங்க இருந்து காத்து நமக்கு வந்து கிழக்கு நோக்கி வீசும். இதுல உங்களுக்கு டவுட் இல்ல, இங்க இருந்தா காத்து இங்க வரணும். ஏன்னா உயர் அழுத்தத்துல இருந்தா தாழ்வு அழுத்தம் நோக்கி வரும். இதுல உங்களுக்கு வந்து டவுட் இல்ல, அப்படித்தானே? ஓகே, சோ காற்று வந்து இப்போ டைரக்ஷன் தான் முக்கியம் நமக்கு, எங்க நோக்கி வீசும் அப்படின்றது. ஓகேங்களா? எங்க நோக்கி வீசும் அப்படின்றது நமக்கு முக்கியம். அப்ப கிழக்கு நோக்கி நமக்கு இந்த காற்றானது வீசுது. ஓகே, அதே மாதிரி இங்க வந்து துணை உயர் அழுத்த மண்டலத்துல இருந்து தாழ்வு அழுத்தம் நோக்கி தான் நமக்கு காத்து போகும். அதுலயே டவுட் இல்ல. இது எப்படி போகும்னா இந்த டைரக்ஷன்ல போகும், வெஸ்டர்லீஸ். ஓகேங்களா? காற்று வந்து வெஸ்ட் நோக்கி போகும். எங்க நோக்கி போகும்? வெஸ்ட் நோக்கி. இதை வந்து வெஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, தப்பா போடுறேன். வெஸ்ட்ல இருந்து போகும். வெஸ்ட் இங்க இருக்குது, வெஸ்ட் டு ஈஸ்ட் போகும். வெஸ்ட் டு ஈஸ்ட் போகும். வெஸ்ட் டு ஈஸ்ட் போகும். சொல்லியே போடுவோம். ஓகே, இது வந்து வெஸ்டர்லீஸ். அகைன் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்டர்லீஸ்ட். ஓகேங்களா? ஓகே, சோ இது உங்களுக்கு புரிஞ்சுதா? அகைன் வந்து நமக்கு என்னது ஈஸ்டர்லீஸ். ஈஸ்டர்லீஸ்னா கிழக்கு பகுதியிலிருந்து நமக்கு காத்து போகும். கிழக்கு டு மேற்கு, கிழக்கு டு மேற்கு, கிழக்கு டு மேற்கு. அகைன் இங்க கிழக்கு இது கிழக்கு டு மேற்கு, கிழக்கு டு மேற்கு, கிழக்கு டு மேற்கு. இது புரிஞ்சா இல்லையா? கொஞ்சம் தலை சுத்திரமா இருக்கும். ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கீங்களேன், நீங்க தான் ராஜா. ஓகே, ஒன்ஸ் புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க தான் ராஜா. அவ்வளவுதான். பூமியில எப்படி காத்தடிக்குது, எப்படி இந்த பருவ காலங்கள்ல நடக்குது, ஓ இப்படிதான் இவ்வளவு விஷயங்கள் நடக்குதா, இப்படிதான் இந்த பகுதியெல்லாம் நடக்குதா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, சோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஜியன்ல இருந்து இங்க நமக்கு அதிக பேர் வந்து டிராவல் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு இந்த காத்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால இதுக்கு வந்து என்ன பேசுறாங்க, ட்ரேட் விண்ட்ஸ், வியாபார காற்று அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிட்டாங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த கதை ஓகே தானே? இது வந்து என்னது, லோ பிரஷர். இங்க என்னது, ஹை பிரஷர்.
ஓகேவா? எல்லாம் கீழே போடணும், மேலே போடுறேன். மேலே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்க போட்டிருக்க லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், அகைன் இங்க வந்து லோ ப்ரெஷர், இங்க வந்து ஹை ப்ரெஷர். ஓகே தானே? இது உங்களுக்கு கிளியரா? அப்போ நமக்கு என்ன கதைன்னா, இந்த போலார்லயும் இதுவும் நடக்குது. ஓகே, இங்க வந்து ஹீட்டு, சூரியன் இருக்குது, இங்க வந்து குளிரு. ஓகேங்களா? 90 டிகிரி. இதனால நடக்கிறது இங்க. ஓகே, இங்க நடக்கிற நிகழ்வுனால இது நடக்குது, இந்த செல் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இங்க நடக்கிற நிகழ்வுனால இது ஃபார்ம் ஆகுது. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இது சார், இது நீங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது நடக்கிறதுனால இங்க சூரியனுடைய கதிர்கள் ஸ்ட்ரெயிட்டா பட்டு 0 டிகிரி கிடைக்கிறதுனால நமக்கு வந்து இந்த பகுதி நடக்குது. இதனாலதான் இது நடக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க போலார் ரீஜன் எப்பவுமே நமக்கு வந்து குளிராகுது. இதனால வந்து இந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இயற்கையாவே நடக்குது. இந்த விஷயம் நடக்குதுனால இந்த விஷயம் நடக்குது. புரியுதா? அதனால ஆக்சுவலா இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இந்த ரெண்டு லோ ப்ரெஷர்ல, இந்த ரெண்டு போலார்ல ஈக்குவட்டர் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெர்மலி இன்டியூஸ்ட் சொல்லுவாங்க. அது தெர்மலி இன்டியூஸ் ஆனதுனால நடக்கிற இதை வந்து என்ன சொல்லுவாங்க, டைனமிக்கலி இன்டியூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படிதான் இது நமக்கு நடக்குது. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இப்போ அடுத்தது இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா அமைதியான பகுதி, டோல்ட்ரம் அமைதியான பகுதி, ட்ரேன் சொன்னாங்க இல்லையா? இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்ஸ் லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? குதிரை அச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ஸ் லேட்டிடியூட். ஓகேவா? என்ன சார் கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழங்காலத்துல வணிகர்கள் வந்து துணை வெப்பமண்டல உயர் அழுத்த பகுதியில இருந்து என்ன பண்ணாங்க, அந்த அந்த பகுதிகளில் கப்பல்ல பயணிக்கும் போது காற்று வந்து கப்பலை போக விடாம ரொம்பவே கஷ்டப்படுத்தும் இந்த ரீஜன்ல. ஸோ இங்கேயும் அதுதான், இங்கேயும் அதுதான். இதுவும் குதிரை அச்சம் தான். ஓகேங்களா? பெரும்பாலும் இங்கதான் வணிகம் நடக்கிறனால இந்த பகுதியா சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பல நாட்கள் அப்படியே ஸ்டக்கா இந்த மாதிரி இருக்கும், எந்த பக்கமே காத்துல வந்து மூவ் ஆகுது அப்படின்னு இந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயா போகணும், ஓவர் வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட உணவு, நீர், ஓகே, அதை வந்து குறையக்கூடாது, அவங்களுக்கு தேவைப்படும். அதே சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா கப்பல்ல எடையை குறைக்கிறதுக்காக குதிரைகளை கடல்ல தூக்கி வீசினாங்களாமா. கப்பல்கள்ல வெயிட்டை குறைக்கிறதுக்காக அவங்க கொண்டு போன குதிரைகளை கடல்ல தூக்கி வீசினாங்களாமா. அதனாலதான் அந்த பகுதியில, அந்த இடத்துல கடல்ல அதிகமான குதிரைகள் வந்து காணப்பட்டதுனால என்ன சொல்றாங்க, குதிரை அச்சம், ஹார்ஸ் லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? கதையே விசித்திரமா இருக்கா? புரிஞ்சுதா இந்த விஷயங்கள்? ஓகே, அப்ப நான் இப்ப கேட்கிற கொஸ்டின்ல உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்க. இப்போ உயர் அழுத்த மண்டலத்துல இருந்து நிலநடுக்கத்தை நோக்கி வீசக்கூடிய காற்றுகள் என்ன சொல்லுவோம், வெஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வெஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை என்ன வச்சுக்கோங்க, ஈஸ்டர்லீஸ் வெஸ்டர்லீஸ் ஒன்றும் இல்லை. ஈஸ்ட்ல இருந்து வீசினா ஈஸ்டர்லீஸ், வெஸ்ட்ல இருந்து வீசினா வெஸ்டர்லீஸ். ஓகேவா? இந்த காற்று நமக்கு எங்க இருந்து வருது தெரியும் இல்லை? இது வந்து ஈஸ்ட் டைரக்ஷன், இது வந்து வெஸ்ட் டைரக்ஷன். எங்க இருந்து எங்க போகுதுன்னு பாத்துக்கோங்க. இப்ப இது வந்து ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் நோக்கி வீசுது. அப்போ வந்து இது வந்து என்ன சொல்லுவோம், ஈஸ்டர்லீஸ். எங்க இருந்து வருதோ அதனால ஈஸ்டர்லீஸ். ஓகே, கிளியரா? ஓகே, இந்த காத்தை வந்து வியாபார காற்று சொல்லுவோம், இதை வந்து வெஸ்டர்லீஸ் சொல்லுவோம், இதை வந்து போலார் ஈஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அவ்வளவுதான், ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ நம்ம செங்குத்தா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம். செங்குத்தாவை பார்க்கும்போது நம்ம அதுல வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ வந்து கிடைமட்டமா பார்க்கும்போது இப்படி. ஓகேவா? இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? இதெல்லாம் பாருங்க, நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த மண்டலம், அமைதி மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து நமக்கு வந்து என்னது, ஆக்சுவலா அந்த 5 டிகிரி டு 5 டிகிரி இல்ல 10 டிகிரி டு 10 டிகிரி அந்த நிலநடுக்கோட்டு பக்கத்துல நமக்கு வந்து காணப்படுறது. ஓகேவா? அடுத்தது துணை வெப்ப உயரழுத்த மண்டலம், அதுக்கப்புறம் காணப்படுறது. ஓகேவா? அடுத்தது துணை துருவ தாழ்வழுத்த மண்டலம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துருவ உயரழுத்த மண்டலம். ஓகேங்களா? துணை துருவ தாழ்வழுத்த மண்டலம், அப்புறம் வந்து துருவ உயரழுத்த மண்டலம். ஓகே, புரிஞ்சா எல்லாமே? இது வந்து என்ன சொல்லுவோம், அமைதி மண்டலம் சொல்லுவோம். அப்படிதானே? துணை வெப்ப உயரழுத்த மண்டலம், துணை வெப்ப உயரழுத்த மண்டலம் என்ன சொல்லுவோம், ஹார்ஸ் லேட்டிடியூட், குதிரை அச்சம். ஓகே, அதே மாதிரி துணை துருவ தாழ்வழுத்த மண்டலம், இதுக்கு நம்ம எந்த பேரும் பெருசா இல்லை. அப்புறம் துருவ உயரழுத்த மண்டலம். ஓகேவா? இதுல இதுவும் தான் மெயின் விஷயம். இவங்களாலதான் இவங்க ரெண்டு பேரும் ஃபார்ம் ஆகுறாங்க. தெரியும் இல்லையா? இவங்களாலதான் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. அதாவது இயற்கையாவே நமக்கு வந்து சூரியனுடைய ஹீட்னாலையும் சூரியன் ஹீட் இல்லாதனாலையும் ரெண்டு இது நடக்குது. அதனால அந்த ரெண்டு விஷயம் நடக்கிறதுனால பக்கத்துல உள்ள ரெண்டு விஷயமும் நமக்கு வந்து நடக்குது. ஓகேவா?
ஓகே, இப்போ வந்து ஒவ்வொரு கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். இந்த நிலநடுக்கோடு தாழ்வழுத்த மண்டலம் அப்படின்றது ஏர் வந்து எப்படி ஃபோர்ஸ் டு ரைஸ், ஏன் ஹை இன்சுலேஷனால, அந்த இடத்துல அதிகமான சூரிய கதிர்கள் படுறதுனால மேல போகுது, ஹை டெம்பரேச்சர் ஆகுது. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டால்ட்ரம் உருவாகுது, அதிகமா ரொம்ப வந்து காமா இருக்குது. ஓகேங்களா? இதுல இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், ஐடிசிஇசெட். ஓகேங்களா? ஐடிசிஇசெட் என்னன்னா இன்டர் டிராபிக்கல் கன்வர்சன் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன். இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒண்ணும் இல்ல, சதர்ன் ஹெமிஸ்பியர், சதர்ன் நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல இந்த ட்ரேட் விண்ட்ஸ்னால உருவாகக்கூடிய இந்த பகுதியை தான் சொல்றாங்க. ஓகே, வேற ஒண்ணு இல்ல, இந்த நிலநடுக்கோடு தாழ்வழுத்த மண்டலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஐடிசிஇசெட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா உங்களுக்கு? நீங்க நினைக்கிறீங்களா இது வந்து எப்பவுமே இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சூரியன் போகிற இதை பொறுத்து மாறுபடும். ஓகேங்களா? இப்ப சூரியன் இங்க இருக்குன்னா இங்கதான் வந்து நமக்கு வந்து நிலநடுக்கோடு தாழ்வழுத்த மண்டலம். ஓகே, சூரியன் வந்து நமக்கு இங்க இருக்கும் போது இங்கதான் அந்த நிலநடுக்கோடு தாழ்வழுத்த மண்டலம். இதை சுத்திதான் அப்புறம் எல்லாமே உருவாகும். புரியுதா என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு? புரியுதா? ஓகே, சோ இதுதான் வந்து அந்த ஐடிசிஇசெட் அப்படி சொல்றது. ஓகேங்களா? இந்த டிராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் அது எங்க கன்வர்ஜன் ஆகுதோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து மாறுபடும். ஓகேங்களா? சோ எப்பவுமே நமக்கு இப்ப சூரியன் எப்பவுமே இங்க இருந்தா இதுதான் நிலநடுக்கோடு தாழ்வழுத்த மண்டலம். இது உங்களுக்கு புரிதலுக்காக இந்த டிராயிங். ஓகேங்களா? இப்ப சூரியன் இங்க வரும்போது இந்த மொத்த படமும் அப்படியே தள்ளி போகும் மேல் நோக்கி. ஓகேங்களா? இத வந்து ஒரு ஆங்கர் பாயிண்டா வச்சுக்கோங்க. இதான் சூரியன் வந்து எங்க மூவ் ஆகும் போது இந்த மொத்த படமும் அப்படியே டர்ன் ஆகும். புரியுதா என்ன சொல்றேன் சொல்லிட்டு? இப்ப சூரியன் இங்க இருந்து மேல போகுதுன்னா இது எல்லாமே தள்ளி போகும் இல்லையா, கொஞ்சம் மூவ் ஆகும் இல்லையா மொத்த படமும். ஓகேங்களா? புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? அதுதான். ஓகே, அப்போ எங்க சூரியன் இருக்கோ அது பக்கத்துல ஃபார்ம் ஆகுற அந்த இதுதான் நமக்கு ஐடிசிஇசெட். ஓகேங்களா? இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் அப்படின்னு சொல்றது. சோ அடுத்த நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? வெப்பநிலை பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? வளிமண்டல அழுத்தம் பார்த்தோம். இப்போ வந்து காற்று பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? இதெல்லாம் இந்த காலநிலையை பாதிக்கக்கூடிய, காலநிலை வானிலையை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வெப்பநிலையினால என்னெல்லாம் மாற்றம் நடக்குன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நமக்கு காற்று, வளிமண்டல அழுத்தத்தினால என்ன நடக்குது? ஸோ வளிமண்டல அழுத்தத்தினால நடக்குது, லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர்னால இவ்வளவு விஷயம் நடக்குது. ஓகேங்களா? அடுத்தது ஸோ காற்றுனா என்னங்க? ஃபர்ஸ்ட் காற்றுனா என்ன? புவியின் மேற்பரப்பில் கிடைமட்டமாக நகரும் வாயுக்களே. ஓகே, இது கூட கேட்கலாம், கேட்டுக்காங்களோ ஏதோ கூற்று காற்றுல பார்த்தா பாருங்க. கிடைமட்டமாக நகரும் வாயுக்களே காற்று அப்படின்னு சொல்றாங்க. செங்குத்தாக நிகழ்வது பார்த்தீங்கன்னா காற்றோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? காற்றோட்டம் ஆக்சுவலா அது வந்து கரண்ட், ஏர் கரண்ட் அப்படின்னு சொல்றது. ஓகே, காற்று வந்து எப்பவுமே உயரழுத்த பகுதியிலிருந்து தாழ்வழுத்த பகுதியை நோக்கி தான் வீசுது. இது உங்களுக்கு டவுட்டே இல்லை. வேகத்தை அளக்க எப்படி வேகமாக இருக்கோ அதே மாதிரி திசையை அறிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா திசை காட்டி நமக்கு இருக்குது, விண்ட் வேன். ஓகே, விண்ட் வேன் இருக்குது. ஓகே, ஸோ காற்று அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க உள்ளது. புவியின் மேற்பரப்பில் கிடைமட்டமாக நகரும் வாயுக்கள் தான் காற்று. ஓகேவா? ஸோ வாயுக்கள் வேற, காற்று வேற. ஸோ வாயுக்கள் அப்படின்றது ஒரு ஃபார்ம். அந்த வாயுக்கள்லாம் சேர்ந்து கிடைமட்டமா நகர்றது தான் காற்று அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ வாயுக்கள் அப்படின்றது கேசஸ், காற்று அப்படின்றது ஏர். ஓகே, இதே இது இந்த காற்று வந்து பாத்தீங்கன்னா செங்குத்தா இப்போ வந்து கிடைமட்டமா அப்படின்ட்டு ஹரிசாண்டலா, ஸோ இங்க இருந்து இங்க நோக்கி வீசுறது. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா காற்று. இதே இது கீழே இருந்து மேல நோக்கி போச்சுன்னா அது வந்து என்ன சொல்றாங்கன்னா அதை வந்து காற்றோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. காற்றோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ பொதுவாக நமக்கு தெரியும் காற்று எப்பவுமே உயர் அழுத்த பகுதியில இருந்து தாழ்வழுத்த பகுதி நோக்கி தான் வீசும். புரியுதுன்னா? ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷர் நோக்கி தான் நமக்கு வந்து போகும். புரியுதுன்னா? ஸோ இந்த ரவுட்டர்ல இதுல காற்று வீசும் திசையை வச்சுதான் நமக்கு வந்து அதுக்கான பெயர்களும் வைக்கிறோம். அதோட தன்மையை பொறுத்தும் அதுக்கான பெயர்களும் வைக்கிறோம். ஓகேங்களா? திசை அப்புறம் அதோட தன்மையை பொறுத்து நமக்கு பேர் வைக்கிறோம். இப்ப நம்ம லாஸ்டா பார்த்தோம், கிழக்குல இருந்து வீசக்கூடிய காற்று என்னது? கீழே காற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அந்த காற்று வியாபாரத்துக்கு பயன்படுத்தினால அது வியாபார காற்று அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ இப்ப இந்த காற்றின் வேகத்தை அளக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம்னா அனிமோமீட்டர், வேகமானி அப்படின்றது. அனிமோமீட்டர் அப்படின்றதும் காற்றின் திசையை கண்டுபிடிக்க வந்து பாத்தீங்கன்னா விண்ட் வேன். ஓகே, ஸோ காற்றின் திசையை கண்டுபிடிக்கிறதுக்காக
விண்டு வேன் அப்படின்றது. அதாவது திசை காட்டி, வேற ஒன்றும் இல்லை. விண்டு வேன் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னா, அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பொதுவா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். இதுல வந்து நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட், சவுத்துன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா மேல ஒரு சேவலோ இல்ல ஏதாவது ஒரு நிக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இதுல ஒரு டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆயிட்டே இருக்கும். அடுத்து பாத்திருக்கீங்களா? அதாவது 3D பிக்சர் எல்லாம் கட்ட தெரியும். டைரக்ஷன் வந்து நீளமா இருக்கும், அது வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? சில டைம் அப்போ அது வந்து காட்டும். இப்போ வந்து சில டைம் இதுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும், இப்போ இங்க நிற்கும். ஓகேங்களா? சவுத் ஈஸ்ட்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த டைரக்ஷன் வந்து எந்த கேப்ல வந்து செட் ஆகுதோ அது அப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, இதான் வந்து பாத்தீங்கன்னா திசை காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த டைரக்ஷன்ல வீசுது அப்படின்றது. ஓகேவா? ஜஸ்ட் கூகுள் செக் பண்ணி பாருங்க. வேகமானி பார்த்துருக்கீங்களா? வேகமானி அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. அந்த எக்ஸாக்டா எப்படி இருக்கும்னா, இப்போ நிறைய மாடல் வந்துருச்சு. முன்னாடி என்ன மாடல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ டிஜிட்டல் நிறைய வந்துருச்சு. இந்த பழைய மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், ஒரு 3 இது இருக்கும். அதுல வந்து இந்த ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஷேப்ல இந்த மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த இமேஜ் கரெக்டா இல்லை, ஜஸ்ட் அதுவே வந்து கூகுள் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்கவே மறக்காது, ஓ இதான் அனுபவம் மீட்டர் அப்படின்றது. சில டைம் நீங்கள் பார்த்துருக்கலாம், பேர் என்னன்னு தெரியாமல் இருக்கும், இல்லை பார்த்துருக்கலாம் நீங்கள் தமிழில் லோக்கலில் வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாம். ஓகேங்களா? அதனால அதை மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்போ காற்றின் வேகத்தை அளக்க வேகமானியும், காற்றின் திசையை அளக்கிறதுக்கு திசை காட்டி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து நமக்கு என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியோ போர்டு அப்படின்ற ஒரு கருவியை தான் நமக்கு வந்து காற்றின் வேகத்தை அளக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? பியோ போர்டு. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட் மட்டும் இதில் பாருங்க. உலகின் முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை அல் பலாஹி என்ற அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர் வெளியிட்டார். ஓகே, யாரு? அல் பலாஹி அப்படின்றவர். அவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலநிலை சம்பந்தமான வரைபடங்களோட தொகுப்பு. ஓகே, உலகத்துல வந்து ஒவ்வொரு இடத்துல எந்த மாதிரியான காலநிலை வந்து நிலவுது அப்படின்ற வரைபட தொகுப்பை வந்து விட்டுருக்காரு. இவர் முக்கியமானது, அவர் பேர் மட்டும் நான் வச்சுக்கோங்க, அல் பலாஹி. ஓகே, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. இவர் அரேபிய நாட்டு புவியியல் அறிஞர். ஓகேங்களா? ஓகே, இந்த இந்த பியோ போர்டு அப்படின்றத பற்றி பார்ப்போம். இது 1805 வந்து அந்த ராயல் கப்பற்படை, ராயல் நேவி அதிகாரியான பிரான்சிஸ் பியோ போர்டு அவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ பிரான்சிஸ் பியோ போர்டு தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பலான HMS பிஹாலால். ஓகே, இதை இப்போ தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அந்த கப்பலை தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ பரவலாக உலகம் ஃபுல்லாகவே இதான் நமக்கு வந்து பயன்படுத்தப்பட்டுட்டு வருது. ஓகேங்களா? இப்போ காற்று பாட்டாச்சு. வந்து என்ன பார்க்க போறோம்னா, காற்றினுடைய வகைகள் பார்க்க போறோம். என்னென்ன வகையான காற்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ கோள் காற்றுகள், அப்புறம் வந்து காலமுறை காற்றுகள், மாறுதலுக்கு உட்பட்ட காற்றுகள், அதே மாதிரி தலக்காற்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு காற்றை வந்து நிறைய இதாக வச்சிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, ஈஸி தான். பேர்கள் நமக்கு வந்து சும்மா நம்ம தியரியா படிக்கும் போது போகும்போது என்ன சார் இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க என்னன்னு படிச்சிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சதா இருக்கும். ஓ இதான் சொல்ல வராங்களா, ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் பார்த்து நமக்கு வந்து இந்த ப்ரெஷர் எல்லாமே ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படி கண்டினியூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து கோள் காற்றுகள் அப்படின்றது. கோள் காற்றுகள் அப்படின்னா இது வந்து பிளானட்டரி விண்ட்ஸ் சொல்லுவாங்க, இல்லை வந்து குளோபல் விண்ட்ஸ் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? பிளானட்டரி விண்ட்ஸ் அல்லது குளோபல் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கோள் காற்றுகள் அப்படின்னு சொல்றது. இந்த கோள் காற்றுகள் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வருடம் முழுவதும் நிலையாக ஒரே திசையை நோக்கி வீசும் காற்று. இதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கோள் காற்றுகள் அப்படின்றது. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் விண்ட்ஸ் நம்ம பார்த்தோம், ஈஸ்டர்லிஸ் தான் அது. எங்க இருக்குது? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஐசிடி சர்ச் வச்சுப்போம். ஓகே, இது வந்து ஒரு 5 டிகிரி டு 5 டிகிரி நார்த் டு 5 டிகிரி சவுத்து. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும். இங்க இருந்து இங்க நோக்கி வீசக்கூடிய காற்று அப்படின்னா இந்த ஏரியால இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 25 வச்சுக்குப்போம். ஸோ இங்க இருந்து இங்க நோக்கி வீசக்கூடிய இந்த காற்று தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? வியாபார காற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாவே இதே டைரக்ஷன்ல தான் எப்பவுமே வீசிட்டு இருக்கும். ஓகேங்களா? வருஷம் ஃபுல்லாவே இதே டைரக்ஷன்ல தான் எப்பவுமே நமக்கு வந்து வீசிட்டு இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரேட் விண்ட்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துருவ கீழே காற்று.
ஓகேங்களா. ஸோ அதாவது நம்ம வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ப்ரெஷர் பெல்ட்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து இங்க வரும். புரிஞ்சா? ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன அதே மாதிரி கோள் காற்றுகள். ஸோ இது வந்து ஜஸ்ட் என்னன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வருஷம் ஃபுல்லாவே ஒரே திசையில நிலையாட்டு வீசிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வியாபார காற்றுகள். ஓகே. வியாபார காற்றுகள். வியாபார காற்றுகள் இது என்ன சொல்லுவோம்? ட்ரேட் விண்ட்ஸ் சொல்லுவோம். அது என்ன? ட்ரேட் விண்ட்ஸ். புரிஞ்சுலையா? இதுதான் மெயினானது. ஸோ அப்போ வந்து பொதுவாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ட்ரேட் விண்ட்ஸ் நமக்கு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? சப்போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்ல இருந்து ஈக்குவேட்டர் லோ ப்ரெஷர் பெல்ட் நோக்கி வீசும். அதாவது இதை வந்து பார்த்தீங்கன்னா சப்போலார், அதாவது துணை வெப்பமண்டல உயர் அழுத்த பகுதி இது. ஓகே, இந்த இல்லையே காட்டுறேன். ஓகேங்களா. துணை வெப்ப உயர் அழுத்த மண்டலம். ஓகேங்களா. ஸோ நான் பேசியிருக்க வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த இதை மட்டும் பேசியிருக்கேன். இதாவது ட்ரேட் விண்ட்ஸ். ஸோ இதாவது ட்ரேட் விண்ட்ஸ், வியாபார காற்று. ஓகே. ஸோ இந்த ட்ரேட் விண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து இப்போ வந்து பேசிட்டு இருக்கோம். புரியுதா? ஸோ இந்த ட்ரேட் விண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே வீசுது? துணை வெப்ப உயரழுத்த மண்டலத்திலிருந்து நிலநடுக்கோடு தாழ்வழுத்த மண்டலத்தை நோக்கி நமக்கு வந்து வீசுது. கரெக்டா? இங்கே வச்சே முடிச்சிடுறேன். அப்புறம் நம்ம அங்கே போகலாம். ஓகே, இப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்தன் ஹெமிஸ்பியர்ல மட்டும் தான் வீசுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்தன் ஹெமிஸ்பியர் மட்டும் இல்லை, சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயே நமக்கு வந்து வீசும். அப்படி தானே? ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்லீஸ் வருது. இங்கேருந்து காற்று வருதா? ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் விண்ட்ஸ், இந்த ட்ரேட் விண்ட்ஸ் சொல்லக்கூடிய வியாபார காற்றுகள் ஈஸ்டர்ன் கோஸ்ட்லேருந்து நமக்கு வந்து காண்டின் நோக்கி வீசுறதுனால அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவை நமக்கு இந்த பகுதிக்கு வந்து கொடுக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே உள்ள லேண்ட் ஃபார்ம் எல்லாமே நமக்கு வந்து பயங்கரமா மழை பொழியும் இதனால. ஸோ இந்த மழை பொழிவுனால அங்க ஒரு என்ன கிளைமேட்டை ஃபார்ம் பண்ணுதுன்னா டிராபிக்கல் டெசிடியஸ் கிளைமேட் அப்படின்னு சொல்றத ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா. அதாவது இலையுதிர் காடுகள் அதிகமாக உள்ள பகுதிகளை வந்து உருவாக்குது. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த பிளானட்டரி விண்ட்ஸ்ல அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஸ்டர்லிஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ வெஸ்டர்லிஸ் அப்படின்றது நமக்கு இங்க இருந்து வீசக்கூடிய காற்று. இந்த இந்த ஏரியா இதுவும் இதாவது வெஸ்டர்லிஸ். அதாவது துணை வெப்ப உயரழுத்த மண்டலத்துல இருந்து எங்க நோக்கி வீசுது? துணை துருவ தாழ்வழுத்த பகுதியை நோக்கி வீசக்கூடிய காற்றுகள். ஓகேங்களா. துணை வெப்ப உயரழுத்த மண்டலத்திலிருந்து துணை துருவ தாழ்வழுத்த மண்டலத்தை நோக்கி வீசக்கூடிய காற்றுகள். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்லிஸ் அப்படின்றது. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் கிளைமேட்டை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான காற்று. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் டைப் கிளைமேட் அல்லது வெஸ்ட் யூரோப்பிய டைப் கிளைமேட் சொல்லுவாங்க. பிரிட்டிஷ்லலாம் ஒரு கிளைமேட் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்று தான் மெயினாக. இந்த வெஸ்டர்லிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமான ஸ்பீடில் இருக்கும். ஓகே, மேலை காற்றுகள் அதாவது வெஸ்டர்லிஸ் அப்படின்றது. இது தமிழ் எழுதணுமா? இங்கிலீஷ் எழுதணுமா? ட்ரேட் விண்ட்ஸ். இந்த இமேஜ் உங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம அங்கேயே பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ அந்த ஒரு டயக்ராம் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? அதான் வந்து டைம் எடுத்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. மேலை காற்றுகள் அப்படின்றது வெஸ்டர்லிஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த வெஸ்டர்லிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டாகவே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதோட சதர்ன் ஹெமிஸ்பியரில் இதோடைய வாட்டர் பாடி அதிகமாக இருக்கிறதுனால சதர்ன் ஹெமிஸ்பியரில் பெரும்பாலும் வாட்டர் பாடி தான் நமக்கு அதிகம். அப்படின்னா ஸோ மேலே நார்தன் ஹெமிஸ்பியர்லாம் நிறைய கண்டங்கள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வீசும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரில் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து தமிழில் ஆக்சுவலாக ஒரு செகண்ட் எக்ஸாக்டா என்ன பேர் சொல்றாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு 40, 50, 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வீசிட்டு இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரோரிங் 40s. ஓகேங்களா. அதாவது ரோரிங் 40s அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த 40 டிகிரி இதுல வர்றது எல்லாமே ரோரிங் 40s அப்படின்னு சொல்லுவாங்க. 50 டிகிரி அந்த அச்சத்துல வரக்கூடியது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஃபியூரியஸ் 50s அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 60ஸ்ல வர எல்லாமே அங்கே இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 60ஸ்ல வீசக்கூடிய காற்றை வந்து ஸ்ட்ரீக்கிங் 60s அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து டீட்டெயிலாக போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு தான் போகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசணும்னா அந்த மிட் லாட்டிடியூடில் ஒரு பயங்கரமான ஒரு இதை உருவாக்கும். 35 to 45 டிகிரியில் உள்ள கிளைமேட் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஜஸ்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஏன்னா இதுல இருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்கறதே கிடையாது. அதனால தான். அடுத்து பாருங்க துருவ கீழே காற்றுகள். ஸோ துருவ கீழே காற்றுகள் அப்படின்ற நமக்கு வந்து அகைன் இந்த டயக்ராம் அங்க இங்க இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்க இருந்து வீசக்கூடிய காற்று தான்
துருவ கீழே காற்றுகள் அப்படின்றது துருவ கீழே காற்றுகள். ஓகேவா? ஸோ அதாவது போலார் ஈஸ்டர்லிஸ் அப்படின்னு சொல்றது. நமக்கு இதுவும் ஒரு ஈஸ்டர்லி, இதுவும் ஒரு ஈஸ்டர்லி. கிழக்குல இருந்து வீசுது. இது பாருங்க கிழக்குல தான் வீசுது, இதுவும் பாருங்க கிழக்குல தான் வீசுது. கரெக்டா? ஸோ அப்போ இதுவும் ஒரு ஈஸ்டர்லி, அதே மாதிரி இதுவும் ஈஸ்டர்லி. இந்த ஈஸ்டர்லி வந்து ட்ரேடுன்னு சொல்லுவோம். இது வந்து போலார் ஈஸ்டர்லிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? என்ன சொல்லுவோம்? போலார் ஈஸ்டர்லிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க எங்க எழுதிருக்கணும் இல்லையா? ஓகே, துருவ கீழே காற்று. துருவ கீழே காற்று இது என்னது? இந்த பகுதியில் வீசுறது மேலை காற்று, வெஸ்டர்லிஸ். புரிஞ்சுதா? அவ்வளவுதான். ஸோ இதை நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோள் காற்றுகள் அப்படின்னு சொல்றோம். இதை என்ன சொல்றோம்? கோள் காற்றுகள். ஓகே, இதுக்கான தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்லிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 டிகிரி அச்சத்தில், அதாவது இது இப்படி இருக்குன்னா இது வந்து 0 டிகிரி கோடு, இந்த 40 டிகிரின்னு சொல்றேன். ஓகேங்களா? இந்த 40 டிகிரி அச்சத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா கர்ஜிக்கும் 40கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ஜிக்கும் 40கள். ஸோ இதை அதாவது இதில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இதெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் எந்த வகை காற்றுல வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எந்த காற்று? வேலை காற்றுகள். 50 டிகிரி லாட்டிடியூட்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரும் 50கள். சீரும் 50கள். 60 டிகிரில வந்து பார்த்தீங்கன்னா கதரும் 60கள். கதரும் 60கள். ஓகேங்களா? ஸோ இப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த அதே மாதிரி இந்த கீழே துருவ கீழே காற்றுகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ராங்கான காற்றுகள்லாம் கிடையாது. ஓகேங்களா? இந்த அளவுக்குலாம் இந்த வியாபார காற்று செயல்படுற மாதிரி இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா இதை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வலுவிழந்த காற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெஸ்டர்லிஸ் எல்லாமே. ஓகேங்களா? வலுவிழந்த காற்றுகள். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சா? அப்போ இது இந்த காற்றுகள் எல்லாமே அப்ப என்ன நடக்கும்? நமக்கு பொதுவாகவே ப்ரெஷர் பெல்ட் வந்து ஃபார்ம் ஆகுறது. இந்த 3 காற்றுகளுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா எப்பவும் ஒரே டைரக்ஷன்ல ஒரே மாதிரி ஒரே இடத்துல வந்து வீசிட்டே இருக்கும். கரெக்டா? அதான் வந்து பாத்தீங்கன்னா கோள் காற்றுகள், பிளானட்டரி விண்ட்ஸ். இந்த காற்றுகள் வந்து கண்டிப்பா நடக்கும். சூரியனுடைய இதனால இந்த 3 காற்றுகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். கரெக்டா? இது வந்து ஆக்சுவலா கோள் காற்றுகள். இது ஹெட்டிங் வரக்கூடியது. ஓகே, சின்ன டைப்பிங் எரர்ல வந்துருது. ஃபைன், புரிஞ்சு அந்த 3மே. இதான் வந்து பாத்தீங்கன்னா கோள் காற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம், பிளானட்டரி விண்ட்ஸ். ஸோ அதாவது இந்த கோள் நம்ம வந்து பூமி அப்படின்ற கோள்ல எப்பவுமே வீசிட்டு கூடிய காற்றுகள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது காலமுறை காற்றுகள். காலமுறை காற்றுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது பருவத்துக்கு ஏற்ப தன் திசையை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மையுடையவை, அதாவது காலமுறை காற்றுகள். இதுக்கு ஏன் வந்து மாற்றிக்கொள்ளுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திசை, அதாவது சில டைம் வந்து திசையை மாற்றிக்கொள்வதற்கு மெயின் ரீசன் வந்து என்ன காரணம்? நிலமும் கடலும் தான். ஓகே, ஏன்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு இதுல வந்து வெப்பமடைகிறது. ஸோ பூமி இப்போ டே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பூமி பயங்கர ஹீட்டா இருக்கும். தண்ணி கடல் பகுதி வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் ஆகுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகே, அப்படியே கொஞ்சம் வெயில் முடிகிற டைம் சாயங்காலம் டைம் பாத்தீங்கன்னா கடல் வந்து நல்லாவே ஹீட் ஆயிரும். பூமி வந்து அதோடைய ஹீட்டை வந்து இழக்க ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ பூமி வந்து பூமின்றது மண்பரப்பை சொல்றேன், நிலப்பரப்பை சொல்றேன். நிலப்பரப்பு, நீர்பரப்பு. நிலப்பரப்பு வந்து ஈஸியா ஹீட் ஆயிட்டு அதே மாதிரி இந்த ஹீட் வந்து ஈஸியா வெளியே விட்டுரும். நீர்பரப்பு வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒன்ஸ் வந்து ஹீட் ஆக டைம் எடுத்துன்னா ஹீட் இழக்கிறதுக்கு டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வேரியேஷன் கொடுத்தீங்களா? அப்போ நீங்க பகல் டைம்ல பாருங்க, நிலப்பரப்பு ரொம்ப ஹீட் ஆகும், நீர்பரப்பு வந்து ஹீட் கம்மியா இருக்கும். கரெக்டா? அப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நைட் டைம் பாருங்க அப்படியே உல்டாவா இருக்கும். அதாவது கடல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹீட்டா இருக்கும், நிலப்பரப்பு வந்து ஹீட்டு கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய மாறுபாடுகள் ஏற்படுது. ஓகே, ஸோ அதாவது மெயினா வந்து பாத்தீங்கன்னா பூமியோட சுழற்சி காரணமாக காற்று தன்னுடைய வீசும் பாதையிலிருந்து விலகி போகும். அப்படின்னா ஸோ பூமி வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. கரெக்டா? அதாவது 23.5 டிகிரி சாஞ்சி நமக்கு வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. கரெக்டா? ஸோ இது வந்து ரொட்டேட் ஆகும்போது
காற்று வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வீசக்கூடிய காற்று இந்த புவியோடைய ரொட்டேஷனால விலகி போகுது. சோ இப்படி இந்த பூமியோடைய ரொட்டேஷனால நார்மலா வீசிட்டு இருக்க காற்று விலகி போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொரியாலிசிஸ் விசை அப்படின்னு சொல்லுவாங்க, கொரியாலிசிஸ் விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கேன். கொரியாலிஸ் விளைவு, கொரியாலிஸ் விளைவுனா என்ன? அப்போ நார்மலா காற்று வீசிட்டு இருக்குது, பூமியோட டைரக்ஷன், பூமி வந்து சுத்திட்டு இருக்கிறதுனால அந்த டைரக்ஷன் வந்து மாறுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லதான் வந்து இந்த மான்சூன், அதாவது நம்ம காலமுறை காற்றுகள்னா அதுதான் இந்த மான்சூன் இதெல்லாமே நமக்கு வந்து ஓகே. அளவு சொல்லிடுறேன், இந்த காலமுறை காற்றுகள்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது, இந்த மான்சூன் விண்ட்ஸ் நமக்கு வந்து காலமுறை காற்றுகள் தான். இப்ப பாருங்க பூமி எப்படி இருக்கு, பூமி எப்படி இருக்குது, இங்க 0 டிகிரி, இங்க இந்தியா இருக்குது. ஓகேங்களா, இங்க இந்தியா இருக்குது, இங்க ஆஸ்திரேலியா இருக்குது. இந்த பகுதியில இருந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த காற்று இங்க நோக்கி தான் வீசுது ஆக்சுவலா, இந்த சதர்ன் சவுத் வெஸ்ட் மான்சூன்ல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியோட மைய பகுதியை நிலநடுக்கோட்டை அமைஞ்சோன்னா காற்றோட டைரக்ஷன் வந்து மாறுது. ஓகேங்களா, இது காரணம் வந்து கொரியாலிஸ் ஃபோர்ஸ் தான். இதுதான் கொரியாலிஸ் விளைவுன்னு சொல்றோம். ஓகேங்களா, சோ இதை வந்து காற்று அப்போ வடையறை கோளத்துல வந்து வலப்புறமாகவும் தென்னறை கோளத்துல வந்து இடப்புறமாகவும் விலகி செல்கின்றன. ஓகே, வட அரை கோளத்துல வந்து வலப்புறமாகவும் தென்னறை கோளத்துல வந்து எங்க நோக்கி இடப்புறமாக நமக்கு வந்து விலகி சொல்லுது. இதான் வந்து பாத்தீங்கன்னா கொரியாலிஸ். இதை கண்டுபிடிச்சது ஜிஜி கொரியாலிஸ் அப்படின்றவர். அதனாலதான் அந்த விளைவை சொல்றாங்க. இதுதான் காலமுறை காற்றுகள். காலமுறை காற்றுகளை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாவே பார்த்துட்டோம். அதாவது மான்சூன் விண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த, இந்தியாவை பொறுத்தவரை நம்ம வந்து கிளியராகவே பார்த்துட்டோம். அடுத்தது மாறுதலுக்கு உட்பட்ட காற்றுகள். ஓகேங்களா, மாறுதலுக்கு உட்பட்ட காற்றுகள் அப்படின்ற பாத்தீங்கன்னா லோக்கல் நடக்கிற சேஞ்சஸ். ஓகே, அதாவது லோக்கல் விண்ட்ஸ், ஜென்ரலா சொல்ல போனா லோக்கல் விண்ட்ஸ், லோக்கல்ல நடக்கிற சேஞ்சஸ். உள்ளூர்ல நமக்கு, உள்ளூர் அப்படின்றது நம்ம இந்தியாக்குள்ள இல்ல வந்து சதர்ன் சவுத் இந்தியால, தமிழ்நாட்டுல இல்ல கன்னியாகுமரியில. ஓகேங்களா, ஸோ உள்ளூர் வானிலையில ஏற்படும் திடீர் மாற்றங்கள் இல்ல இடையூறுகள்னால நடக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாறுதலுக்கு உட்பட்ட காற்றுகள் அப்படின்றது. இந்த காத்து வந்து திடீர்னு எப்போனாலும் அடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லூ மாதிரியான காற்று, மேங்கோ ஷவர்ஸ், இது எல்லாமே தான் எக்ஸாம்பிளுக்கு வரும். ஓகே, உள்ளூர் வானிலையில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் மற்றும் இடையூறுகளால் அப்போதில் நிலவும் நிலையான காற்றில் மாறுதல்கள் ஏற்படுகின்றன. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்ட காற்றுகள். இந்த மாறுதலுக்கு உட்பட்ட காற்றுகள் வந்து மேலும் வலுப்பெற்றுச்சுன்னா சூறாவளிகளும் எதிர் சூறாவளிகளும் பெரும்பாலும் புயல்களும் உருவாகின்றன. பாருங்க, நான் வந்து சொன்னேன் வடகிழக்கு பருவமழையின் போது தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய புயல்கள் வந்து தாக்கும். அந்த வங்காள விரிகுடால வந்து பாத்தீங்கன்னா நிறைய புயல்கள் வந்து உருவாகும். ஓகேங்களா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நடக்கிற சேஞ்சஸ்னால உருவாகிறது. ஓகே, அந்த குறிப்பிட்ட 1 வீக்குள்ள அந்த டைம்ல அங்க நடக்கக்கூடிய ஒரு வெப்பநிலை மாற்றத்தினால நமக்கு நடக்கிற ஒன்று தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புயல்கள் எல்லாமே. ஓகே, இது எப்பவுமே அந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் சில மாறுதல்களால அந்த இடத்துல வரும். ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா, இதான் வந்து பாத்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்ட காற்றுகள். இப்போ அதில் முக்கியமானது சூறாவளிகள். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த சூறாவளிகளை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். 3 வகை இருக்கு: வெப்ப சூறாவளிகள், மிதவெப்ப சூறாவளிகள், கூடுதல் வெப்ப சூறாவளிகள். வெப்ப சூறாவளிகள் அப்படின்ற என்ன, மிதவெப்ப சூறாவளிகள்னா கூடுதல் வெப்ப சூறாவளிகள் அப்படின்னா வெப்பமண்டலங்களுக்கு இடையேயான காற்றை வந்து ஒருமுகப்படுத்தும் பகுதிகளில் உருவாகுது. அதாவது ஐசிடிஎஸ்எச். ஓகே, ஸோ வெப்பமண்டலம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 0 to 23 டிகிரி, இங்கே 0 to 23 டிகிரி. ஓகேங்களா, அப்போ இந்த 2 கன்வர்ஜன் பாயிண்ட். ஓகேங்களா, இதான் வந்து பாத்தீங்கன்னா ஐடிசிஎச். ஓகேங்களா, ஸோ இந்த பகுதியில் உருவாகிற காற்றுனால நமக்கு வந்து இந்த பகுதியில் வந்து 2 காற்றை ஒருமுகப்படுத்தும் போது நமக்கு அதிகமாக நடக்கும் இந்த இடத்துல. இது ஜென்ரலா சொல்ல போனா நிலமும் நீரும் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விகிதங்கள்ல வெப்பமடை தான் மெயின் காரணம். ஓகேவா, அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து ஜென்ரலா ஒரு கான்செப்ட் வச்சுக்கீங்களா, இங்க பருவ காற்று வீசுறதுக்கு என்ன காரணம் இப்படி இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இருக்குது, இங்க வந்து ஆஸ்திரேலியா இருக்குது. ஓகே, புரிதலுக்காக சொல்றேன், ஆஸ்திரேலியா இந்தியா முக்கியம் கிடையாது. நமக்கு வந்து தென் அரைக்கோளத்துல இருந்து காற்று வருது, அது இங்க வந்து இங்க வந்து ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்படிதானே, இங்க வந்து லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிருக்கும், அது கூட விடுங்க. இப்போ இந்தியாவுடைய நிலப்பரப்பு உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா, இங்க லோ ப்ரெஷர் இருக்கும். அப்போ இங்க இருந்து காற்று அப்படியே வெளியே நோக்கி வீசும். கரெக்டா, லோ ப்ரெஷர்ல இருந்து, அதாவது ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷர் நோக்கி வீசும். இது காரணம் என்ன,
லேண்ட் வந்து ஹீட்டா இருக்கும், அந்த கடல் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் கம்மியா இருக்கும். ஸோ இதனால நமக்கு வந்து வீசுறது. அப்போ நிலமும் நீரும் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விகிதங்கள்ல வெப்பமடைகிறதுனால உருவாகிறதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், இந்த மாதிரியான லோக்கல்ல சேஞ்சஸ் வந்து நடக்குது. அன்னைக்குள்ள சேஞ்சஸ். ஓகே. வெப்ப சூறாவளிகள் வந்து பாத்தீங்கன்னா பல பெயர்கள்ல நமக்கு வந்து அழைக்கப்படுது. இந்திய பெருங்கடல்ல இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சூறாவளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய பெருங்கடல்ல சூறாவளிகள் சொல்லுவாங்க. மேற்கு பெருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா டைஃபூன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பான், சீனா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைஃபூன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிழக்கு பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹரிகேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிராயிங் வரைகிறேன், என்னன்னு சொல்லுங்க. ஓகேங்களா, எந்த கண்ட்ரி அப்படின்றத சொல்லுங்க. ஓகே, என்னது உலகமா கற்பனை முடியும். ஓகேங்களா, நார்த் இந்தியா இது வந்து பசிபிக், இதுவும் பசிபிக். ஓகேங்களா, இது வந்து அட்லாண்டிக். ஓகே, இது வந்து இந்தியன் ஓஷன். கீழே வந்து பாத்தீங்கன்னா சதர்ன் ஓஷன் அல்லது அண்டார்டிக் ஓஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இருக்கட்டும். இப்போ வந்து இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பகுதியில் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிற எல்லாமே என்ன சொல்றோம், சூறாவளிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, சூறாவளிகள் அப்படின்னு சொல்லுவோம், சைக்ளோன்ஸ். அதே மாதிரி இங்க மேற்கு பசிபிக் பெருங்கடல், அதாவது ஜப்பான், சைனா, இந்த இடம் இதான் வந்து மேற்கு பசிபிக் பெருங்கடல். அதாவது ஏன் சார் கிழக்கு பக்கம் காட்டுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இங்கேயும் பசிபிக் இங்கேயும் பசிபிக், பூமி வந்து ரவுண்டா இருக்கு இல்லையா, ஸோ பசிபிக்னு பார்க்கும்போது இதான் அதுக்கு வந்து மேற்கு பகுதி. புரியுதா? ஓகே, அதாவது பூமி வந்து உருண்டையா இருக்குது. உருண்டையில பார்க்கும்போது இங்க வந்து சைனா இருக்குது. ஓகேங்களா, இங்க ஜப்பான் இருக்குது வச்சுக்கோங்க. சைனா, ஜப்பான்லாம் அங்க இருக்குது. ஓகே, இங்க வந்து என்ன இருக்குது, அமெரிக்கா இருக்குது. கனடா, அமெரிக்கா, அதாவது நார்த் அமெரிக்கா வச்சுக்குவோம். இதுதான் வந்து பசிபிக் கடல். இதுதான் பசிபிக் கடலுடைய மேற்கு பகுதி. புரியுதா? இப்போ உங்களுக்கு இது வந்து வெஸ்ட் தானே, இது வெஸ்ட் ஈஸ்ட். பசிபிக் கடலுடைய மேற்கு பகுதியில் தான் சைனா இதெல்லாம் இருக்குது. பசிபிக் கடலில் கிழக்கு பகுதியில் நார்த் அமெரிக்கா இருக்குது. ஓகேங்களா, அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி வந்து பசிபிக் கடலுடைய மேற்கு பகுதி. இங்க வந்து உருவாகுற இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைனா, ஜப்பான் இந்த பகுதியில் வந்து டைஃபூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, என்ன சொல்லுவாங்க, டைஃபூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிழக்கு பசிபிக் பெருங்கடல் அண்ட் அட்லாண்டிக், இது வந்து ஹரிக்கேன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு பசிபிக் பெருங்கடல் இதான் வந்து கிழக்கு பசிபிக் பெருங்கடல். ஓகேங்களா, இங்கேயும் அட்லாண்டிக்ல உருவாகிறது, அட்லாண்டிக் எங்க இருக்கு, இங்க இருக்கு. அட்லாண்டிக்ல உருவாகிறது ஹரிக்கேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிலிப்பைன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேக்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிலிப்பைன்ஸ் இங்க இருக்குது, இந்த இடத்துல வரும். அங்க வந்து பேக்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்க, வில்லி வில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, வில்லி வில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சூறாவளிகள்லாம் கடலோர பகுதிகளில் ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அப்படிதானே, கடலோர பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி அந்த இடத்தையே வந்து ஒரு நாசம் பண்ணிடும். அப்புறமா நிலப்பகுதியில லைட்டா போய் அட்டாச் பண்ணிட்டு வரும். ஓகே, சூப்பர் சைக்ளோன். சூப்பர் சைக்ளோன் அப்படின்றது தான் இப்போ லாஸ்ட் நமக்கு வந்து எங்க பதிவா இருக்குன்னா 1999 அக்டோபர் மாசம் ஒடிசால நமக்கு வந்து வீசின ஒரு காற்று. ஓகே, பயங்கரமான பேரழிவு வந்து உருவாக்கிச்சு. 2600 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வந்து வீசுச்சு. ஓகேங்களா, அந்த காற்றுடைய வேகத்தினால கடல் அலை சுமார் 7 மீட்டர் உயரத்துக்கு வர எழும்பிச்சு. ஓகே, 7 மீட்டர் உயரம் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க எல்லாமே வந்து ஒரு 160 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கீங்கன்னா 1.7. ஓகே, 7 மீட்டர்னா அப்போ இன்ச்சு எத்தனை போடணும் அப்படின்னு பாருங்க. ஓகே, கிட்டத்தட்ட இன்ட்டு 5. நம்மளோட ஒரு 5 ஆளை தூக்கி மேலே விட்டா என்ன ஹைட் இருக்குமோ அவ்வளோ ஹைட்டுக்கு அலை வந்துச்சு போச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அது காற்றோட ஸ்பீடே எவ்வளவு பாருங்க, 260 கிலோமீட்டர் ஸ்பீடு. நம்மளால நிக்க முடியுமா? அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒடிசால 1999 வந்தப்ப ஒரு 10 மில்லியன் மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்தாங்க. ஒரு 12 கடலோர மாவட்டங்கள் வந்து வெகுவா வந்து பாதிக்கப்பட்டுச்சு. என்ன பண்ணன்னு தெரியலன்ற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சூறாவளிகள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ சூறாவளி மெயினாக எங்க பாருங்க, வெப்பமண்டலங்களுக்கு இடையேயான காற்றை ஒருமுகப்படுத்தும் பகுதிகளில். ஓகேங்களா, ஸோ மேக்சிமம் இந்த வந்து ஐடிசி இந்த பகுதியில் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் மித வெப்பமண்டல சூறாவளிகள். இது என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது இந்த ஐடிசிஎஸ்எல் பகுதியில பார்த்தோமோ அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா 35 முதல் 65 டிகிரி வடக்கு. ஓகேவா, 35 டிகிரி முதல். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அகைன் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இந்த இமேஜுக்கே வாங்க, இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியில ஃபார்ம் ஆகுறது, இந்த பகுதியில் நமக்கு தான் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெப்பச்சூறாவளிகள் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி இந்த பகுதியில ஃபார்ம் ஆகுறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடம், இந்த 35 டிகிரி டு 60 டிகிரி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுறது நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா
மித வெப்ப சூறாவளிகள். மிதவெப்ப சூறாவளிகள். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ஸோ இப்போ இந்த டயகிராம் எவ்வளோ முக்கியம் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு டயகிராம் வச்சு நமக்கு வந்து மொத்தத்தையும் முடிச்சிடலாம். ஃபைன். இது வந்து என்ன சொல்லுவாங்க? மித வெப்பமண்டல சூறாவளிகள் அப்படின்னு சொல்லி டயகிராம் வச்சு நம்ம எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா வந்து லாஸ்ட்டாக முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ வந்து இந்த ஏரியா தெரியுது இல்லையா? இந்த ஏரியா தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே 35 டிகிரி முதல் 65 டிகிரி வரை போட்டிருக்கேன்னா 35 டு 65. ஓகே. 35 டு 65ல வந்து நடக்கிற தெற்கட்ச பகுதியில் மற்றும் வடக்கட்ச பகுதியில் நடக்கிற குளிர்காற்று திரள்கள் சந்திக்கும் பகுதி தான் வெப்ப சூறாவளிகள். இந்த மிதவெப்ப சூறாவளிகள் வந்து வெப்ப சூறாவளிகளை போல நிலத்தை அடைஞ்ச உடனே வலுவிழக்காது. ஓகேங்களா? இப்போ வெப்ப சூறாவளிகள் வந்து பார்த்தீங்கன்னா கடல்ல பயங்கர பாதிப்பு இருக்கும். ஒன்ஸ் வந்து புயல் கரையை கடந்துட்டு அப்படின்னா அதோடைய பாதிப்பு வந்து பெருசா இருக்காது. ஸோ ரொம்ப கொடுமையா இருந்தால் அந்த டைம்ல ஒரு அசைக்கும் அதோட முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது அப்படி கிடையாது. இந்த மிதவெப்ப சூறாவளிகள் வந்து பாத்தீங்கன்னா நிலத்தை இடந்தோன்னா வலுவிழக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா அகைன் கண்டினியூ அப்படி வீசிட்டே இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா இது வந்து வட அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் அட்லாண்டிக்லயே நம்ம வந்து தென் பார்த்தோம். அது வந்து வட அட்லாண்டிக் பகுதிகளில் வடமேற்கு ஐரோப்பா மற்றும் மத்தியதரை கடல்கள் பழைய டெரிசி மத்தியதரை கடல் மெடிட்டரேனியன் சி அந்த பகுதியில் நமக்கு வந்து இது உருவாகுது. ஸோ இந்தியாவை இந்த காற்று வந்து அடையுமான்னு கேட்டால் அடையும். நம்ம வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படிதானே. ஸோ இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது. இந்த காற்றுகள் தான் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸாக மாறி இந்தியா வந்து அடையுது. ஸோ இந்தியா வந்து அடையும் போது பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நிறைய புகைகள் காற்றுகள் எல்லாத்தையும் நமக்கு கொண்டு வருது. மெயினா வந்து பாகிஸ்தான்ல உள்ள அந்த விவசாய கழிவுகள்லாம் எரிக்கும் போது அந்த புகைகள் கூட நமக்கு சேர்ந்து உள்ள வரக்கு ஒரு காரணமாக சொல்றாங்க. மழை மேகத்தை தருது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது. ஓகே. ஸோ இதுதான் நமக்கு வந்து அப்போ வெப்ப சூறாவளிகள். ஸோ கூடுதல் வெப்ப சூறாவளிகள் அப்படின்றது ஓகே. இதை லைட்டா அப்படி ரீட் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்கு? வடக்கு மட்டும் அதாவது 35 டிகிரி முதல் 65 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு அச்ச பகுதிகளில் வெப்ப மற்றும் குளிர்காற்று திறன்கள் சந்திக்கும் பகுதிகளில் மிதவெப்ப சூறாவளிகள் உருவாகின்றன. ஓகேங்களா? இது நிலத்தை அடைந்த பின் வலுவிழக்காது. பொதுவாக வட அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதி வடமேற்கு ஐரோப்பா மத்தியதரை கடல் பகுதிகளில் உருவாகுது. ஓகேங்களா? எந்த இடத்துல இது முக்கியமான கீ பாயிண்ட்னா நிலத்தை இழந்த பின் வலுவிழக்காது. அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்த வெப்ப சூறாவளிகள் நிலத்தை இழந்தவுடன் வலுவிழக்கும். ஓகேங்களா? கூடுதல் வெப்ப சூறாவளி இது வந்து பாத்தீங்கன்னா அகைன் 30 டிகிரி முதல் 60 டிகிரி உள்ள வடக்கு மற்றும் தெற்கட்ச பகுதிகள் தான் வீசுது. ஓகேங்களா? இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மிட் லாட்டிடியூட் சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மைய அச்ச சூறாவளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆற்றல உயர் அச்சங்கள்ல வெப்ப மாற்றங்களிலிருந்து பெறுகிறது. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை லாட்டிடியூட்ல அதோடைய டெம்பரேச்சர் சேஞ்ச் நடக்கும். அதை பொறுத்து தான் இது நமக்கு வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் உருவாகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா லேசான சாரல் மலையிலிருந்து காற்றக்கூடிய ஆலங்கட்டி மலை வரை நமக்கு பெய்யக்கூடிய வாய்ப்பு இதுல நமக்கு வந்து உருவாகுது. ஓகேவா? அதை நான் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க இன்னொரு கான்செப்ட் சூறாவளிகள் பார்த்த மாதிரி எதிர் சூறாவளிகள் ஆன்டி சைக்ளோன்ஸ். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க சைக்ளோன் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன். சைக்ளோன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள லோ ப்ரெஷர் இருக்கும். ஓகேங்களா? சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் இருக்கும். ஆன்டி சைக்ளோன் அப்படியே ஆப்போசிட். எப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும். உள்ள வர 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 ப்ரெஷர் அதிகமாயிட்டு இருக்கும். வெளியே சுத்தில வந்து பாத்தீங்கன்னா லோ ப்ரெஷர் இருக்கும். ஓகே. அப்ப காற்று இங்க வந்து பாருங்க அப்படியே உள்ளுக்குள்ள நோக்கி வந்துட்டு இருக்கும். இப்ப நமக்கு வந்து சைக்ளோன் வந்து பார்க்கும்போது நார்தர்ன் ஹெமிஸ்பியர் நம்ம இந்திய பகுதிகள் எல்லாம் வச்சுக்கோமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல நம்ம வந்து பார்க்கும்போது ஆன்டி கிளாக் வைஸ் சுத்திட்டு இருக்கும். இப்படியே காத்து வந்து உள்ள சுத்திட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்படி சுத்தி உள்ள வந்துட்டே இருக்கும். அதே இது இங்க பாத்தீங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல அப்படியே என்ன சொல்றது வெளிப்பக்கமா சுத்திட்டு இருக்கும். ஓகேங்களா? அது ஏன்னா ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷர் தான் போவோம். ஓகே. அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல கிளாக் வைஸ் சுத்திட்டு இருக்கும். ஓகே. நம்மளுடைய பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ் சுத்திட்டு இருக்கும். ஆனா என்ன பண்ணும் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் அப்படியே வெளியே நோக்கி போயிட்டு இருக்கும். ஓகேவா? புரியுதா? ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதிர் சூறாவளிகள் மையத்துல உயரழுத்த மண்டலம் அதை சூழ்ந்து தாழ்வழுத்த மண்டலம் தான் சொல்றது. மையத்துல உயரழுத்த மண்டலம் மையத்துல வந்து ஹை ப்ரெஷர் அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா தாழ்வழுத்த மண்டலம் லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது சைக்ளோனுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். சைக்ளோன் வந்து பாத்தீங்கன்னா லோ ப்ரெஷர் உருவாகிறதுனால அந்த இடத்துல அதை நோக்கி காற்றுகள் வர்றதுனால நடக்கக்கூடிய நிகழ்வு. எதிர் சூறாவளிகள் வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே உல்டா.
ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எந்த பகுதியில் நமக்கு நடக்கும் பாத்தீங்கன்னா மேற்பகுதியில் அந்த 35 to 65 டிகிரி அந்த லாட்டிடியூட்ல தான். ஓகே, அதிகமா நமக்கு வந்து நடக்குது. பொதுவாக இந்த அமெரிக்க பகுதிகளில் இது வந்து அதிகமாக காணலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த சைக்ளோன்ஸ் வந்து ஒரு ஒரு பயங்கரமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து ஆன்டி சைக்ளோன் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு மாதிரி சாஃப்ட் விண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ அடுத்தது தலக்காற்றுகள் அப்படின்றது. தலக்காற்றுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லோக்கல் விண்ட்ஸ். ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வீசக்கூடிய காற்றுகள் தான் தலக்காற்றுகள் அப்படின்றது. இந்தியாவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூ அப்படின்ற ஒரு காற்று, தார் பாலைவனத்துல லூ அப்படின்ற ஒரு காற்று வீசும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலக்காற்றுகள் அப்படின்றது. ஸோ இதே மாதிரி நிறைய பகுதிகளை வீசுது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா அது வந்து யூபிசி எக்ஸாம்ல அந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க முன்னாடி, இப்போ கேட்கறது இல்லை. இங்க பாருங்க, ஃபான் அப்படின்ற ஒரு காற்று ஆல்ப்ஸ் ஐரோப்பா பகுதிகளில் நமக்கு வந்து வீசுது. ஓகேங்களா? ஃபான். ஓகே, ஃபான் அப்படின்றது எங்க வந்து ஆல்ப்ஸ் மலைத்தொடர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதியில் நமக்கு வந்து வீசுது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இது வந்து ராக்கி மலைத்தொடர் வட அமெரிக்காவில் வந்து வீசுது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஈட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பனியை திங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னோ ஈட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சுவலா ஏன் வந்து இதை வந்து ஸ்னோ ஈட்டர்னு சொல்றாங்கன்னா, அந்த டைம்ல இங்க வந்து பயங்கரமான பனிகள் வந்து பெஞ்சிருக்கும். இந்த காற்று வீசுறதுனால அந்த பனிகள் வந்து அப்படியே விலகி போயிடும். ஓகேங்களா? அந்த பனி வந்து அதிக அளவுல பனி பெய்யுறது இந்த காற்றுனால வந்து விலகி போயிருது. இதனால வந்து ஸ்னோ ஈட்டர் அந்த ஸ்னோவை இல்லாம பண்ணிருது. அதனால அந்த இடத்துல விவசாயம் வந்து நல்லா வர்றதுக்கு, அந்த டைம்ல விவசாயமும் தொடர்ந்து நடக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? அதே மாதிரி சிராக்கோ வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவுடைய கடற்கரை பகுதியில வீசுறது சிராக்கோ. அதுக்கப்புறம் பாருங்க மிஸ்ட்ரல் வந்து மத்திய தரைக்கு கடல் பகுதி, மத்திய தரை கடல் பகுதியில வந்து வீசுறது. ஓகே, இந்த பிரான்ஸ் பகுதியில போரோ அப்படின்றது மத்திய தரை கடல் பகுதி தான் இத்தாலியில வீசுறது. ஓகேங்களா? மெடிட்டரேனியன் சி பக்கத்துல நமக்கு வந்து யூரோப் கண்ட்ரிஸ் சுற்றி இருக்கும். மேப் எடுத்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இந்த மிஸ்ட்ரல் போரோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு விண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கோல்டு விண்ட்ஸ், குளிர் காற்றுகள். ஸோ நமக்கு வந்து பெருசாக வேணாம், ஜஸ்ட் வாட்டர் ஷாட் மட்டும் நான் வச்சுக்கோங்க. அப்போ சிராக்கோ வந்து ஃபான் காற்று எங்கே வீசுது? ஆல்ப்ஸ், ஐரோப்பாவில் ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் வீசுது. கரெக்டா? சிராக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவுடைய வடகடற்கரை பகுதியில் வீசுது. சினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராக்கி மலை, வட அமெரிக்காவுடைய ராக்கி மலை பகுதிகளில் நமக்கு வந்து வீசுது. லூ வந்து இந்தியாவில் தார்பாலைவனத்தில், மிஸ்டல் வந்து பிரான்ஸு, போரோ வந்து இத்தாலி வந்து, அதாவது மிஸ்டல் வந்து பிரான்ஸு, மத்தியதரை கடல் பகுதியில் பிரான்ஸ் பகுதியில் வீசுறது வந்து மிஸ்ட்ரல் சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இத்தாலியில் வீசுறது வந்து போரோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து தலக்காற்றுகள் அப்படின்றது. ஸோ கடைசி நமக்கு ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மேகங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படி பார்க்கும்போது மேகங்கள் வந்து வளிமண்டலத்தில் காணப்படும் ஈரப்பதற்கு முக்கிய ஆதாரமா விளங்குது. கரெக்டா? நீராவிலிருந்து பெறப்பட்ட உப்பு துகள்களா இருக்கட்டும், புகையா இருக்கட்டும், இதுக்கு மேல ஒரு குளிர்பதமான காற்று படிவதன் மூலமா மேகங்கள் உருவாகிறது. ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். இது வந்து புகையா இருக்கலாம், இல்ல உப்பு படிவங்களா இருக்கலாம். இதை சுற்றி ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஃபார்ம் ஆகிறது தான் நமக்கு என்ன சொல்லுவோம்? மேகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மேகங்களுடைய அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீளடுக்கு, இடையடுக்கு அப்படின்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. என்னன்னு சொல்லி ஒரு பார்க்கலாம். உயரத்தின் அடிப்படையில 3ஆ பிரிக்கிறாங்க. மேல்மட்ட மேகங்கள், இடைமட்ட மேகங்கள், கீழ்மட்ட மேகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஹைட் அடிப்படையில 3ஆ பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். மேல்மட்ட மேகங்கள் அப்படின்றது. ஸோ இந்த மேல்மட்ட மேகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கீற்று மேகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல்மட்ட மேகங்கள்ல கீற்று மேகங்கள் இருக்குது, கீற்று திரள் மேகங்கள் இருக்குது, கீற்று படை மேகங்கள் இருக்குது. இது கீற்று மேல் மேகங்கள் அப்படின்றப்ப அது சிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிரஸ் அப்படின்றது இது வந்து மழைப்பொழிவு எல்லாம் கொடுக்கறது இல்லை. ஸோ மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய மேகங்கள் வந்து நிம்பூஸ் மேகங்கள் தான். ஓகேங்களா? பார்க்கலாம். இப்ப இந்த மேல்மட்ட மேகங்கள்ல சிரஸ் மேகங்கள் அப்படின்றது வளிமண்டலத்துல 8000 இருந்து 1600 மீட்டர் ஹைட்ல வந்து நமக்கு இருக்கிறது தான் வந்து இது முற்றிலுமா ஈரப்பதமே இல்லாத மேகங்கள். இந்த மேகங்கள் வந்து பாத்தீங்கன்னா மழைப்பொழிவை நமக்கு வந்து கொடுக்கறது இல்லை. ஈரப்பதமே கிடையாது. ஓகேங்களா? சும்மா இருக்கும், அவ்வளவுதான். அதாவது இது வந்து எங்க இருக்கும்? மேகமண்டலம் ரொம்ப உயரத்துல இருக்கும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா கீற்று திரள் மேகங்கள், சிரோ குமுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வெண்மையான திட்டுகள் போல ஒரு பிளாங்கெட், ஒரு வெள்ளை கலர் பிளாங்கெட்டை விரிச்சு போட்டா எப்படி இருக்கும்? வெள்ளை கலர் பஞ்சு பிளாங்கெட்டை விரிச்சு போட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து காணப்படும். இது வந்து ஏன் அப்படி அந்த கலர்ல காணப்படுதுன்னா ஃபுல்லாவே பனிப்படிகங்களால் உருவானவை. ஓகேவா? இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பனிப்படிகங்களால் உருவானவை. அந்த ஒரு பாயிண்ட் வேணா எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. பனிப்படிகங்களால்.
ஓகேவா? அடுத்தது கீற்று படை மேகங்கள். கீற்று படை மேகங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெண்மையாட்டு, பால் போல, வெள்ளை நிறத்துல கண்ணாடி போலயும் காணப்படும். ஓகேங்களா? சோ மிக சிறிய பனித்துளிகளை கொண்ட மேகமாகும். அந்த மூணுமே கிட்டத்தட்ட ஒண்ணுக்கு ஒண்ணு தான். எல்லாமே வெள்ள கலர்ல ஒரு பாஞ்சு மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கும். சூரிய மறையும் போது இந்த கீற்று மேகங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா பெண் குதிரையுடைய வாள்கள் மாறி, ஓகே, மேர் டெயில்ஸ், பெண் குதிரையுடைய வாள்கள் மாதிரி நமக்கு வந்து தோற்றம் காட்சி அளிக்கிறதுனால நமக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா இத பெண் குதிரை வாள்கள் அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்படுது. மேட்ரேல்ஸ்ன்னு சொல்லிட்டும் அழைக்கப்படுது. ஓகேங்களா? உண்மையான பேர் வந்து பாத்தீங்கன்னா கீற்றுப்படை வேகங்கள், அதாவது சிரோ ஸ்டேட்டஸ். இங்கிலீஷ்ல வேணா நான் வச்சுக்கோங்க, தேவைப்படும். இது சிரஸ், இது சிரோ குமுலஸ், இது பாத்தீங்கன்னா சிரோ ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? அடுத்த இடைப்பட்ட மேகங்கள். ஓகேங்களா? இந்த இடைப்பட்ட மேகங்கள் வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளவுட்ஸ். இது வந்து ஆல்டோ சொல்லுவாங்க. அது வந்து சிரோ சொல்ற மாதிரி எல்லாமே ஆல்டோ வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இடைப்பட்ட மேகங்கள் வந்து இடைப்பட்ட படை மேகங்கள். இது வந்து ஆல்டோ ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாம்பல் அல்லது நீல நிறத்துல சீராக மெல்லிய விரிப்பு போட்டு காணப்படும். இவை உறைந்த நீர்த்திவலைகளை கொண்டிருக்கும். என்ன கொண்டிருக்கும்? உறைந்த நீர்த்திவலைகளை கொண்டிருக்கும். கீ பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்தது இடைப்பட்ட திரள் மேகங்கள் அப்படின்றது ஆல்டோ குமுலஸ். சிரோ குமுலஸ் பார்த்தோம் இல்லையா, திரள் மேகங்கள். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஆல்டோ குமுலஸ். ஷீப் கிளவுட்ஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஷீப் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் செம்மறியாடுடைய அந்த செம்மறியாட்டு மேகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது மாதிரி பஞ்சு போல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இல்ல கம்பளி கட்டை மேகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஏன்னா காரணம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கம்பளி கட்டை மேகங்கள் கேட்க மாட்டாங்க, திடீர்னு கேட்டு சொல்றாங்கன்னு ஒரு பயம் தான், வேற ஒன்றும் இல்லை. கார்படை மேகங்கள் அப்படின்றது நிம்போ ஸ்டேட்டஸ், பூமியினுடைய மேற்பரப்பை ஒட்டிய பகுதிகளில் தோன்றும். இது வந்து பாத்தீங்கன்னா பனி, ஆலங்கட்டி மலை இதெல்லாம் வந்து பெயருக்கு காரணமானது. ஓகேங்களா? அந்த நிம்போஸ் அப்படின்னு வந்துட்டாலே இது வந்து பாத்தீங்கன்னா நிம்போ ஸ்டேட்டஸ். இந்த நிம்போ அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு வந்து மலை சம்பந்தமா உள்ளது அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? சோ எல்லா மேகமே நமக்கு வந்து ட்ரோபோஸ்பியர்லயே முடிஞ்சிடும். ஓகேவா? ஏதோ ரொம்ப ஹைட்லாம் இருக்காது. ட்ரோபோஸ்பியர் என்ன ஹைட்டோ அது வரதான், அதுக்குள்ளதான் மேகங்கள்லாம் இருக்கும். ஓகே. கீழ்மட்ட மேகங்கள். கீழ்மட்ட மேகங்கள் வந்து ஸ்ட்ரேட்டோ லோ கிளவுட்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படைத்திரள் மேகங்கள், அதுன்ற ஸ்ட்ரேட்டோ குமுலஸ். இது தெளிவான வானிலையே காணப்படும். ஸ்ட்ரேட்டோ குமுலஸ். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாம்பல் மற்றும் வெள்ளை நிற திட்டுகளால காணப்படும். அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. படைத்திரள் மேகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பல் மற்றும் வெள்ளை நிற திட்டுகளால வந்து காணப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா படை மேகங்கள் ஸ்ட்ரேட்டோ குமுலஸ் மிகவும் அடர்த்தியா இருக்கும். கீழ்மட்டத்துல பனிமூட்டம் போல காணப்படும். ஓகேங்களா? அதான் வந்து ஸ்ட்ரேட்டோ குமுலஸ் அப்படின்றது. திரள் மேகங்கள் குமுலோஸ் வந்துருச்சு. இதை விட ரொம்ப முக்கியமானது இந்த கார் திரள் மேகங்கள் குமுலோ நிம்பஸ். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. இதான் வந்து பாத்தீங்கன்னா கனமழை, அதிக அளவு பனிப்பொழிவு, கல்மாரி மலை, சுழற்காற்றுக்குரிய மலை, எல்லா மேகங்களும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் நமக்கு வந்து நடக்கும். ஓகேவா? இதான் வந்து மேகங்கள் அப்படின்ற பாட்டு. புரிஞ்சுதா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா மேகங்கள் வந்து அதோட ஹைட்டின் அடிப்படையில 3 வகையா பிரிக்கப்படுது. ஓகேங்களா? மேல்மட்ட மேகங்கள், இடைமட்ட மேகங்கள், கீழ்மட்ட மேகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இது கூட சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா மழை பொழிவு அப்படின்றது ஒண்ணு. ஓகே. ஸோ இதை பார்த்தா நமக்கு வந்து இந்த சாப்டர் முடிஞ்சிடும். மழை பொழிவு. ஸோ மேகங்கள் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம் இல்லை. அதனால நான் அதுக்காக ரொம்ப டீப்பா போகல. ஓகே. ஸோ உங்களுக்கு என்னன்றத சொல்லிட்டு சந்தேகம் தான் கண்டிப்பா கேளுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? மழைப்பொழிவு. ஸோ மழைப்பொழிவு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மழைப்பொழிவுனா என்ன, பொழிவுனா என்ன, ஃபர்ஸ்ட் மழையை விட்டுரும். பொழிவு அப்படின்றது பிரிசிபிடேஷன் அப்படி சொல்லுவாங்க. மழை அப்படின்றது ஒன் ஃபார்ம் ஆஃப் பிரிசிபிடேஷன். பனி பெய்யறதும் பிரிசிபிடேஷன் தான். அதாவது வானத்துல இருந்து தண்ணி கீழே விழுது, பொழியுது அப்படின்னாலே அது வந்து சுருங்கிய நீராவி நீரின் பல்வேறு வடிவங்கள்ல புவியை நோக்கி வந்தடையக்கூடிய நிகழ்வு தான் என்ன சொல்லுவாங்க, பிரிசிபிடேஷன். ஓகே. அது பனியா வரலாம், மழையா வரலாம், என்ன சொல்றது, ஆலங்கட்டி மழையா வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், கீழே வருது. இந்த பொழிவினை நிர்ணயிக்கும் காரணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பநிலை, உயரம், மேகத்தினுடைய வகை, வளிமண்டல நிலைப்பாடுகள் இதெல்லாம் சேர்ந்தா இதோடைய ஏதாவது மாறுது. இதை பொறுத்தா இது வந்து சாரலா வரணுமா, இல்ல மழையா வரணுமா, பனிப்பொழிவா வரணுமா, பனிப்படிவா வரணுமா, ஆலங்கட்டி மழையா வரணுமா, இது எல்லாமே இதை வச்சுதான் தீர்மானிக்கப்படுது. ஓகேங்களா? சோ ஏதாச்சும் தீர்மானிக்கப்படுது பார்த்தீங்கன்னா வெப்பநிலை, உயரம், மேகத்தினுடைய வகை, இதை வச்சுதான் இது எல்லாமே தீர்மானிக்கப்படுது. கரெக்டா? இப்போ நம்ம ஸ்டேட்டா வந்து மழைப்பொழிவுக்கு வருவோம். ஓகேவா? சோ மழைப்பொழிவு வந்து பாத்தீங்கன்னா 3 வகை மழைப்பொழிவுகள் இருக்குது. ரொம்ப முக்கியமானது 3 வகையான மழைப்பொழிவுகள் தான். ஒண்ணு வந்து கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் அப்படின்ற வெப்பச்சலன மழை சொல்லுவாங்க. அடுத்தது
சைக்ளானிக் ரெயின்ஃபால் சூறாவளி மழை சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஆரோகிராபிக் ரெயின்ஃபால் மழை தடுப்பு மழை அப்படின்னு சொல்லுவாங்க. மழை தடுப்பு மழை பொழிவு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஈஸியானது. ரொம்ப ஈஸியா நீங்க பிடிச்சிக்கலாம். வெப்பச்சலன மழைனா என்னங்க? வெப்பச்சலன மழை வந்து பாத்தீங்கன்னா, இந்த கோடை மழையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கோடை காலத்துல மழை பெய்யறலாம் வெப்பச்சலன மழை தான். அது சிம்பிள் கான்செப்ட் தான். பகல் டைம்ல பயங்கர வெயில் அடிக்கும். அப்படிதானே? ஸோ வெயில் அடிக்கும் போது சூரியனுடைய கதிர்வீச்சினால பூமியுடைய மேற்பகுதி அதிகமா வந்து வெப்பமாகும். கரெக்ட். சூரியன் வெயில் அடிச்சா ஹீட் ஆகும் முடிஞ்சு. இப்போ இந்த புவி மேற்பரப்புள்ள காற்று வந்து ஹீட் ஆனா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா வெப்பத்தினால் காற்று விரிவடைந்து லேசாகி மேலே செல்லும். ஓகேங்களா? மேலே எழும்புது. அங்க வந்து ஒரு வெப்பச்சலன காற்றோட்டம் ஒண்ணு வந்து உருவாகுது. ஓகேங்களா? சோ இது வந்து அதாவது கீழ இருந்து காற்று வந்து மேல் எழும்புது. மேல் எழும்புறது இந்த வெப்பச்சலன காற்றோட்டம் வந்து ஒண்ணு உருவாகுது. இது குளிர்ச்சி அடைந்து சுருங்கி மேகங்களை உருவெடுக்குது. மேகங்களை உருவாக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா மேகங்களாக உருவெடுத்து மழையா வந்து பெய்யுது. இதான் வெப்பச்சலன மழை. வெப்பச்சலன மழை அப்படின்றது நார்மலா பூமி வந்து ஓவர் ஹீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே நடக்கக்கூடியது ஒண்ணு. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த காற்று உயர செஞ்சு குளிர்ந்து ஒரு பனிப்புள்ளி போல, அதாவது ஒரு ஒரு உப்போ இல்ல வந்து பாத்தீங்கன்னா வளிமண்டலத்தில் உள்ள உப்பு அல்லது வந்து வேற என்ன சொல்லலாம், ஏதாவது உப்பு சிறிய தூசு மண்டலங்களால சுத்தி ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து ஜாயிண்ட் ஆகுறதுனால உருவாகிறது தான். ஓகேங்களா? அப்படிதான் மழை துளிகள் மழை மேகங்கள் ஃபார்ம் ஆகுது. ஓகே. இது வந்து எங்க அதிகமா நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலநடுக்கோட்டு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நடக்கும். இந்த மலேசியா எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலேசியா சிங்கப்பூர்ல வந்து டெய்லி 4 மணிக்கு மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. அந்த 0 டிகிரில வந்து பாத்தீங்கன்னா வெயில் வந்து எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டா படுறதுனால, மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட்டா கிடைக்கிறதுனால அந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஏதாவது வெப்பச்சலன மழை. அடுத்து சூறாவளி மழை. சூறாவளி மழை நம்ம சொல்லவே வேண்டாம், நல்லாவே தெரியும். என்ன? சூறாவளி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பயங்கரமான சூறாவளி ஃபார்ம் ஆகுது. லோ பிரஷர் ஹை பிரஷர் ஃபார்ம் ஆகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான மேகங்கள் நமக்கு வந்து கண்டிப்பா உருவாகும். நிறைய கிளவுட்ஸ் உருவாகும். அப்படிதானே? சோ இந்த மாதிரி கிளவுட்ஸ் உருவாகிறதுனால நமக்கு வந்து அந்த கிளவுட்ஸ் வந்து மழை வரதான் சூறாவளி மழை அப்படின்றது. ஓகே. இந்த சூறாவளி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த இது கூட தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் கால் திரள் மேகம் அது கூட தொடர்புடையது. ஓகேங்களா? சோ இந்த சூறாவளி மழைப்பொழிவு இந்த எந்த மேகம்னு பாருங்க, குமுலோ நிம்பஸ் கார் திரள் மேகங்கள். நிறைய கார் திரள் மேகங்களை வந்து உருவாக்கும். ஸோ இதை வந்து சூறாவளி மழைப்பொழிவு. அடுத்து இன்னொன்னு பாருங்க, மலை தடை மழைப்பொழிவு. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மழை இருக்குது, காற்று வந்து வீசுது. மழை இருக்கனால ஆக்சுவலா அந்த காற்று என்ன ஆகும்? மேல் நோக்கி ரைஸ் ஆகும். மேல் நோக்கி ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மழையால் தடுக்கும் போதே இந்த இடத்துல ஈரப்பதம் வந்து அதிகமாயிருது. இந்த ஈரப்பதம் அதிகமானது பாத்தீங்கன்னா மேல் நோக்கி வந்து நமக்கு ரைஸ் ஆகுது. இந்த காற்று வந்து ரைஸ் ஆனது ஒரு இடத்துல குளிர்விக்கப்படுது. குளிர்விக்கப்பட்டு மேகங்களா மாறுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதனால இந்த பகுதியில் வந்து பயங்கர மழை கிடைக்குது. இதான் மழை தடுப்பு மழை பொழிவு அப்படின்னு சொல்றோம். ஓகே. நமக்கு பூர்வாஞ்சல்ல மௌசீர் ராம் இருக்கு இல்லையா? இந்த மௌசீர் ராம்ல அதிக மழை பொழிகிறதுக்கு காரணம் தான். சிறப்புஞ்சி மௌசீர் ராம் அங்கெல்லாம் அதிக மழை பொழியறதுக்கு காரணம் வந்து இதான். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கேரளா பக்கத்துல அதிக மழை இருக்கும், தமிழ்நாடு பக்கத்துல கம்மியா இருக்கும். மும்பை பூனே, மும்பை பக்கத்துல நல்ல மழை இருக்கும். ஏன்னா மேற்குத்தொடர்ச்சி மலைகள்ல காற்று தடுக்கப்பட்டு நல்ல மழை இருக்கும். பூனே எந்த பக்கம் இருக்கு, மழை கம்மியா இருக்கும். ஓகேங்களா? புரியுதா? தமிழ்நாடு கேரளாவும் அதே மாதிரி தான். இப்ப தேனி பக்கம்லாம் பாத்தீங்கன்னா மழை கம்மியா இருக்கும். அதே ஆப்போசிட்ல கேரளால இருக்கக்கூடிய பகுதி வந்து மழை அதிகமா இருக்கும். ஓகே. எஸ். இதான் வந்து மழைப்பொழிவு, மழை தடை மழைப்பொழிவு. அப்போ மழை பெய்யற காரணம் வந்து 3 காரணம் தான். ஒண்ணு வந்து சூறாவளினால மழை பெய்யுறது, வெப்பச்சலன மழை பெய்யுறது, மழை தடை மழை பெய்யுறது. ஓகேங்களா? ஸோ கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேக வெடிப்பு. ஓகே. அப்படின்னா ஒன்றும் இல்லை, மேகம் வந்து வெடிச்சு பொழிஞ்சு அப்படி இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துல ரொம்ப ஷார்ட் பீரியட்ல ஏதோ ஒரு ஒரு சின்ன புவி பரப்புல திடீர்னு பெய்யக்கூடிய அதிகபட்ச மழை தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக வெடிப்பு அப்படின்னு சொல்றது. ஓகே. சென்னையில 2015 வந்தது மேக வெடிப்பு தான். அதனால ஒரு பயங்கரமான அழிவு நடந்தது. ஓகே. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மழைப்பொழிவு. அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? வெப்பம், வளிமண்டல அழுத்தம், காற்று, மேகங்கள், மழைப்பொழிவு. ஸோ ஒரு பெரிய டாபிக் முடிஞ்சிச்சு நமக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. இதில் நீங்க வந்து நிறைய சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும். சில டயக்ராம்ஸ்லாம் நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து ஈஸியாவே முடிச்சிடலாம். ஓகேங்களா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. என்ன டவுட்னால இதுல இருந்தா கேளுங்க. அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ், அடுத்த கிளாஸ்ல வந்து ரிவர்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.